Hi students, good evening. Good evening Alpa. Hello, hi. Jai Shri. Yes, Muthu. Elilarasi, Harshini. Hi. Hari Sudha. Hi pa, hi. Good evening all, good evening. So, 11th students physics exam la eppadi panninga? Easy ah irundhucha? Yes? So, physics exam eppadi irundhuchu? Okay va. Hi Nisha, good evening. Voice low ah irka? நானே லோ ஆயிட்டேன். எஸ் ஓகே சரிப்பா. ஸோ ஃபிசிக்ஸ் எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? ஈஸியா இருந்துச்சா? நோவா? ஏன் கஷ்டமா இருந்ததா? ம் ஹாய் எழிலரசி. ஆமா ஹர்ஷினி. ஓகே ஸோ ஃபிசிக்ஸ் எக்ஸாம் ஓகே பரவாயில்ல. ஒரு சில பேத்துக்கு ஈஸி, ஒரு சில பேத்துக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் பரவாயில்ல. ஸோ அடுத்த எக்ஸாம் நம்ம மேக்ஸ் எக்ஸாம் ஏதாவது சூப்பராக பண்ணிடலாம் இல்லையா? எஸ் ஓகேவா? ஈஸியாக இருந்துச்சா? ஓகேப்பா ஓகே. ஆமாம் ஹர்ஷினி, அது என்னமோ விடவே மாட்டேங்குது. ஓகேப்பா. ஸோ ஆல்ரெடி நானே வந்து ஒரு 3 minutes லேட் ஆயிட்டேன். பட் பரவாயில்ல. ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ், ஆர் யூ கைஸ் ரெடி? ஸோ ஸ்டார்ட் பண்ணுவோமா? ப்ராப்ளம் சால்விங் ஸ்டார்ட் பண்ணுவோமாப்பா? அதெல்லாம் பரவாயில்ல ஹர்ஷினி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாய் தனி. ஹாய் தனம். ஹாய் அண்ட் கலைவாணி. ஓகே ஹாய் ஹேமா, எப்படி இருக்கீங்க? என்ன சம்மா? 2 mark 3 mark சரியா? ரெண்டும் எப்படி கம்பைன் பண்ணி தான் நமக்கு வந்து கேட்க போறாங்க இல்லையா? ஸோ அதை நம்ம மிக்ஸ்அப் பண்ணி நம்ம இங்கே சால்வ் பண்ணிடலாம். முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறேன். அது முடியலையா இன்னைக்கு ஈவினிங் வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து சால்வ் பண்ண பார்த்துக்கோங்க. அண்ட் அதே மாதிரி நாளைக்கு நீங்கள் என்னென்ன படிக்கணுங்கிறத ஸ்டடி பிளானும் வந்து கொடுத்துருக்கு, அது கூட கொஷின் பேப்பரும் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க சரியா? ஓகேவா? எஸ் சரியாப்பா. ஓகே ஸோ சாப்டர் ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்க்கலாம் சரிங்களா? சாப்டர் ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்க்கலாம். காந்தி அப்படியா? ஈஸியாக இருந்துச்சா? ஓகே குட். ஸோ எவ்வளோ மார்க்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? 10th இல்லைப்பா இன்னைக்கு 10th இருக்கு, சயின்ஸ் கிளாஸ் இருக்கு, போய் அட்டன் பண்ணுங்க சரியா? நான் இன்னைக்கு 10th இல்லை, 10th சயின்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கு, அட்டன் பண்ணிக்கலாம். ஹேமா சரியா? ஓகே பிரியதர்ஷினி. ஓகே சூப்பர் வெரி குட். 90யா? ஓகே குட். ஆமா, எனக்கு பார்த்து எனக்கே ஷாக் ஆயிடுச்சு. அச்சோ நேற்று தான் நம்ம எதாவது சொல்லிட்டு இருந்தோமே, கடைசியில வந்து பார்த்தா பித்தகாரஸ் தீரம் கேட்டாங்க. நானே கொஷின் பேப்பரை பார்த்துட்டு ஆஹா போச்சுடா அப்படின்ட்டு இருந்தேன். எஸ் ஓகே காந்தி. ஓகே நம்ம நினைக்கிறது என்னைக்கு நடக்குது அப்படிதானே? பட் பரவாயில்ல, பித்தகாரஸ் தியரமும் ஈஸி தானே உங்களுக்கு. அதை விட ஆப்ஷனால கான்வர்ஸ் தியரம் எதுவும் கேட்காம இருந்தாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். ஏன்னா அந்த 3 தியரம்ஸ்ல கேட்டிருந்தாங்கன்னா நமக்கு பிரச்சனை கிடையாது. எஸ் அப்படியா காந்தி? கொஷின் பேப்பர் நீங்க தான் எடுக்கிறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா முதல்ல நான் உங்க பேச்சு கேட்டிருப்பேன். தேங்க்யூ பிரியதர்ஷினி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே எஸ்பா. ஸோ 10th எல்லாம் கொஞ்சம் நேரம் நான் பாய் சொல்லிட்டு 11th கொஞ்சம் பார்க்குறேன். ஓகே ஸோ 10th சயின்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ மறக்காம அட்டன் பண்ணுங்க. அண்ட் ஓகே ஸ்ருதி. ஓகே ஹாய். காமர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. இன்னும் பார்க்காம இருக்கீங்களா? எஸ் ஆல்ரெடி அப்லோடட்பா. சாட்டர்டேவே அப்லோட் பண்ணோம், செக் பண்ணி பாருங்க பார்க்கலாம். எஸ் லாஸ்ட் மினிட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தோம், செக் பண்ணுங்கப்பா. ஓகே ஸோ கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ சாப்டர் 1லேருந்தே நம்ம போய்க்கலாம். ஓகேவா? ஸோ கைஸ் எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ இப்போ ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா தான் நான் நினைக்கிற ஒரு 20 ப்ராப்ளம் சால்வ் பண்ணலான்னு. பட் எந்த அளவுக்கு முடியும் தெரியல, பட் பார்த்துடலாம் சரி? ஓகேவா? எஸ் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.1ல 6th கொஸ்டின்ப்பா. ஸோ 9th இங்கிலீஷ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கு, அதை செக் பண்ணி பாருங்க. அந்த சமீரா 10th வந்து சயின்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ அதை அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? Yes, so the first question, n of p of a is equal to 1024 and n of a union b equal to 15 கொடுத்திருக்காங்க. Next n of p of b is equal to 32 and find n of a intersection b. So the most important question, நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் ஓகே காந்தி. ஓகே பாய் சரிங்களா? ஸோ நிறைய டைம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி கொஸ்டின் தான். ஸோ டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். ஸோ எவ்ரி ஒன் ஸோ நோட் எடுத்து வச்சுக்கோங்க, டக்குன்னு எழுதிக்கோங்கப்பா. ஓகே எஸ் பிடிஎஃப் கிடைக்காது, இதோட இமேஜஸ் வேணா நான் வாட்ஸ்அப் குரூப்ல ஷேர் பண்ணிடுவேன், நீங்க செக் பண்ணிக்கலாம்.
அதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம்ப்பா. அதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா கொஸ்டின் தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அதில் எக்ஸாக்ட் வேர்டு மட்டும் தான் தெரியாது, மற்றபடி வந்துட்டு ரொம்ப ஈஸியாக தான் நான் சொல்லுவேன். நீங்கள் அதை எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகேவா? ஆமா உதயகுமார், ஆமா. ஆனால் அதையவே நம்ம சில டைம் தப்பாக எழுதுவோம். அதுதான் வந்து பெரிய பிரச்சனையே. ஓகே ஹர்ஷினி, ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். சரிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் எழுதிக்கோங்க. n of p of a equal to 1024. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? n of a union b equal to 15. ஸோ நெக்ஸ்ட் n of p of b is equal to 32 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? n of a intersection b இல்ல. ஸோ n of a intersection b கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளோட ஜெனரல் ஃபார்முலா யாருக்கா ஞாபகம் இருக்கா? ஜெனரல் ஃபார்முலா யாருக்கா ஞாபகம் இருக்காப்பா? எஸ், n of a union b equal to n of a plus n of b minus n of a intersection b இல்லையா? எஸ். ஸோ இந்த ஃபார்முலா வச்சு தான் நம்ம வந்துட்டு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணணும், ரைட்? அப்போ நம்ம இதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்ப்பா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இங்க n of a union b இருக்கு, n of a intersection b நமக்கு தெரியாது, கண்டுபிடிக்கணும். ஸோ அதை தான் நம்மளை ஃபைனலாக வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க இல்லையா? ஹாய் ரித்திக், வணக்கம். ஓகே, ஸோ n of p of a கொடுத்துருக்காங்க, n of p of b கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம n of a வந்து ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? n of a கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறமா n of b கண்டுபிடிக்கணும். ஸோ தட் ஃபைனலி நம்ம வந்துட்டு n of a intersection b வந்து கண்டுபிடிச்சிடலாம், ரைட்? ஓகே, எஸ்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு n of p of a ல இருந்து நம்ம என்ன பண்ணணும்? n of a கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? எஸ், எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்கப்பா இந்த கொஸ்டினை? எஸ், இங்க வந்து n of a எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க? ஜஸ்ட் ஒரே ஒரு சிங்கிள் டேர்ம் இல்லையா? என்ன கண்டுபிடிப்பீங்க? ஹாய் கோவிந்தம், குட் ஈவினிங். எலிசபெத், குட் ஈவினிங் பா. ஓகே ஹர்ஷினி, ஓகே ஓகே, இட்ஸ் ஓகே, நோ இஷ்யூஸ், நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே பா, ஓகே. டைப் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல? 2na பவர்ல இல்லையா? எஸ். ஸோ அதாவது வந்துட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஸோ 2 power n சொல்லி நம்ம அந்த வேல்யூ வந்து கண்டுபிடிப்போம் இல்லையா? எஸ், 2 power n. அப்போ நமக்கு இங்க இந்த 1024 ஹவு மெனி டைம்ஸ் நீங்க எடுப்பீங்க 2 powerல? ஹாய் சந்து, குட் ஈவினிங். ஜெயஸ்ரீ, வெரி குட் பா, வெரி குட். ஸோ 3 மார்க்கு தவிர மொத்தம் ஈஸியா, பரவாயில்ல. ஓகே, ஸோ எல்லாமே அட்டன் பண்ணீங்களா? எஸ், சிஆர்எஸ், ஹர்ஷினி, வேற. ஹாய் சந்தோஷ், குட் ஈவினிங். ஓகே, என்ன ஒரு பவர்ல? நிஷா தானே, சப்போர்ட் நிஷா தானே, ரைட்? ஓகே, ஸோ 2 power 10 இல்லையா? ஸோ 2 power 10 எடுத்திருக்கோம். ஸோ அப்போ இங்க நமக்கு வந்துட்டு n of a ஓட வேல்யூ என்னவா வரும்? n of a equal to what is the value pa? n of a equal to, hi Vidya, good evening. n of a equal to, so என்ன வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும் பா? எஸ், n of a equal to 10 இல்லையா? ஸோ அப்போ நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? n of p of a b ல இருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? n of b வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும் இல்லையா? ஸோ 32 வரணும்னா 2 பவர்ல நமக்கு என்ன வேல்யூ வரும்பா? எவ்வளோ டைம்ஸ் நம்ம 2 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு வந்துட்டு the value 32 கிடைக்கும்? எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்துட்டு? சேம் மெத்தட். எஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் வரும்? எஸ், 5 டைம்ஸ் இல்லையா? ஸோ 2 power 5. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு n of b ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்? 5 வரும் இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஃபார்முலால அப்ளை பண்ணிடலாம் இல்லையா? ஸோ அப்போ n of a union b வந்து 15 ஈக்குவல் டு n of a 10. இங்கே வந்து n of b வந்துட்டு நமக்கு என்ன வரும்? 5 அண்ட் மைனஸ் n of a intersection b இல்லையா? ஸோ இப்போ n of a intersection b மட்டும் வேணும் அப்படின்னா அவங்கள மட்டும் ஒரு சைடில் வச்சுட்டு 15. ஸோ இந்த 15 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்போசிட் சைடில் வரும். ஸோ நமக்கு த வேல்யூ வந்துட்டு அப்படின்னா புரியல. n of a intersection b equal to 0. த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0ன்னு சொல்லி கிடைக்கும் இல்லையா? த வேல்யூ வந்துட்டு 0. ஓகே, ரைட்? எஸ், கிளியர்? ஓகேவா? எஸ், ஸோ த ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம்.
ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் 1.23. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், நிறைய டைம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரேஞ்ச் ஆஃப் த ஃபங்க்ஷன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கேட்பாங்க. சரி, ஓகே. ஸோ ஃபைண்ட் தி ரேஞ்ச் ஆஃப் தி ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/(1 - 3 cos x)ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ரொம்ப ஈஸி ப்ராப்ளம். ஸோ டக்குன்னு சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? 2 ஸ்டெப்ஸ்ல தான் கேட்குறாங்க. ஒரு சில கொஸ்டின் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு பெருசா கேட்குறாங்க. சரியா? ஓகேவா? ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்துட்டு நமக்கு குட்டி குட்டியா தான் கேட்குறாங்க. ஓகே, ஸோ 2 மார்க் 3 மார்க்குக்கு அவ்வளோதானே கேட்பாங்க. சொல்லுங்க காந்தி. நான் என்ன கொஸ்டின் கேட்டேனே எனக்கு தெரியல, பட் பரவாயில்ல. சரியா? ஓகேப்பா. ஸோ இப்போ ஃபைண்ட் தி ரேஞ்ச் ஆஃப் தி ஃபங்க்ஷன் வந்து கண்டுபிடிச்சிடலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/(- 3 cos x)ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு குட்டி குட்டி டேர்ம்ஸாக எடுத்து நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் காஸை மட்டும் எடுக்கிறோம். ஏன்னா இங்கே காஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, நான் காஸ் எடுக்கிறேன். காஸோட ஜெனரல் ரேஞ்ச் என்னப்பா? ஓகே காந்தி, ஓகே ஓகே. ஞாபகம் வந்துடுச்சு. இப்பதான் லைவ் வந்திருக்கேனே வித்யா. வேற எது கேக்குறீங்க? -3 காசோட நான் ரேஞ்ச் கேக்குறேன். காசோட ரேஞ்ச் ஹர்ஷினி. அச்சோ 12th மார்க்ஸ் டஃபா? வை அசிஸ்? எதுல டஃப் வச்சாங்க? என்ன பண்ணாங்க? 2 மார்க்கா 3 மார்க்கா 5 மார்க்கா? நான் 12th கொஸ்டின் பேப்பர் இன்னும் பார்க்கவே இல்லை, 10th மட்டும் தான் பார்த்தேன். எஸ், வெரி குட் பா, வெரி குட். -1,2 ஹர்ஷினிக்கு அட்டி வேணும்னு நினைக்கிறேன். -1 பா, -1 to 1, -1 to 1. சரிங்களா? ஓகேவா? -1 to 1. ஓகே, ஸோ cos x is equal to, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த ரேஞ்ச் வந்து நமக்கு -1ல இருந்து 1 வரைக்கும் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்றோம், 3 cos x கூட 3 இருக்கா, அந்த 3 இங்கே இன்க்ளூட் பண்றோம். சரி, அந்த 3 நான் இங்கே இன்க்ளூட் பண்றேன், which is including -3. -3யும் நான் சேர்த்து எடுக்கிறேன். சரியா? ஸோ இப்போ இங்கே -3 நான் எடுக்கிறேன், -3 cos x-ன்னு எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ த வேல்யூ எல்லாமே எனக்கு சேஞ்ச் ஆகும். ரைட்? இங்கே -3 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ், ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு ஸோ த வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகும். ரைட்? த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் ஆகும். இங்கே வந்து -3 அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா +3ன்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? எஸ், கிளியர்? ஸோ -3 +3 இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்? ஓகே, ரைட். ஸோ த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 வந்து இன்க்ளூட் பண்ண போறோம். சரியா? ஸோ 1 இன்க்ளூட் பண்ணிடலாம். 1 - 3 cos x which is less than, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 இருக்கு. ஸோ 1 நான் ஆட் பண்றேன் 1. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 நான் மைனஸ் பண்ணணும். சரியா? 1 நான் இங்கே மைனஸ் பண்றேன். ஸோ -2 less than or equal to 1 - cos x which is less than or equal to, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 4ன்னு சொல்லி கிடைக்கும். சரியா? 4. இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா so 1 - 3 cos x வந்துட்டு நமக்கு டினாமினேட்டர்ல இருக்கு. அச்சோ பிரகதீஷ் முடிச்சு விட்டாங்க போலயே. 1 2 3 மார்க் எல்லாமே டஃபா? பரவாயில்ல ஹர்ஷினி, பரவாயில்ல. அச்சோ கடவுளே, இந்த அளவுக்கு டஃபா கேட்டாங்க. ஷாம், எல்லாத்துக்கும் டஃபா? லைவ் ஸ்டடி பிளானா? லைவ் வந்து அக்கௌண்டன்சிக்கு இல்லப்பா, அக்கௌண்டன்சிக்கு இல்லை, காமர்ஸ் ஸ்கூல்ல. ஓகே, சரி விடுங்க, பரவாயில்ல. ஸோ நமக்கு ஹாஃப் இயர்லியில கொஞ்சம் டஃபாக கேட்டாலும் அடுத்தடுத்த எக்ஸாம் வந்து நமக்கு ஈஸியாக எழுதணுங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த எக்ஸாம்ல நம்ம சூப்பராக எழுதிடலாம். சரியா? ஓகேவா? 2 மார்க் ஈஸியா? ஓகே, பரவாயில்ல. சரி, ஓகே, பார்த்துக்கலாம். சரிங்களா? அடுத்த எக்ஸாம்ல நம்ம நல்லா சூப்பர் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம். இதை பத்தி வரி பண்ணிட்டு இருக்காதீங்க. அடுத்த எக்ஸாமுக்கு ப்ளீஸ் ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரியா? ஸோ அடுத்த கெமிஸ்ட்ரி தானே, கெமிஸ்ட்ரிக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகேவா? எஸ். ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிவிஷன்ல போட்டுடலாம். சரியா? டிவிஷன்ல போட்டுடலாம். ஸோ இப்போ இங்கே என்ன வரும், 1/- -2 less than or equal to 1/(1 - 3 cos x which is less than or equal to 1/4 அப்படின்னு சொல்லி இருக்கும். சரியா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபைனல். எஸ், நம்மளோட ஃபைனல். ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லிமிட்ஸ் ரேஞ்ச் வந்து எடுத்து எழுதணும். ஸோ ரேஞ்ச் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் எடுத்து எழுதுவீங்கப்பா? எஸ், ஸோ ரேஞ்ச் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் எடுத்து எழுதுவீங்க? எஸ், லெவன்த் பிசிக்ஸ் ரொம்ப ஈஸியா?
ஓகே ஸோ -1 to 1/4 வரைக்கும் இருக்கு. பட் லிமிட்டை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனியாக எடுத்து எழுதணும் இல்லையா? லிமிட்டை வந்து நம்ம தனியாக எடுத்து எழுதணும். ஸோ அதை எப்படி எடுத்து எழுதுவீங்க? எஸ், எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுவோம்ப்பா? எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுவோம்? ஆக்சுவலி இங்கே ரெசிப்ரோக்கலாக மாறும்போது நம்மளோட கண்டிஷன் மாறும்ப்பா. எஸ், ரெசிப்ரோக்கலாக மாறும்போது நம்மளோட கண்டிஷன் மாறும். ஸோ 1/1 - 3 cos x வந்து பார்த்தீங்க அப்படின்னா which is நமக்கு less than or equal to -1/2 வரைக்கும் இருக்கும். அண்ட் அதே மாதிரி 1 - 3 cos x வந்து பார்த்தீங்க அப்படின்னா which is greater than or equal to 1/4 வரைக்கும் இருக்கும். அப்போ ஒரு லைன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதோட ஃபங்க்ஷன் 1/2 இருக்கு அண்ட் 1/4 வந்து இருக்கு. இன்பிட்வீன்ல இருக்கிற நம்பர்ஸ் வந்து நமக்கு வரவே வராது. லைக் இப்படி ஒரு லைன் இருக்குன்னு வைங்களேன், இங்க வந்து 1/4 இருக்கு, -1/2 அண்ட் இங்கே 1/4 இருக்கு. சரியா? ஸோ இந்த இன்பிட்வீன்ல இருக்கிற லைன் நமக்கு வராது. ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் வந்து நம்மளோட லிமிட் போகுது அண்ட் இங்கேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட லிமிட் போகுது. ஸோ அதை ஃபைனலி நீங்கள் ரேஞ்ச் வந்து எடுத்து எழுதும் போது ஸோ எப்படி எடுத்து எழுதுவீங்க? -∞, 1/2 which is closed interval. ஏன்னா அதோட கம்ப்ளீட் ஆயிடுது. which is less than or equal to வந்திருக்கு. ஸோ ஈக்குவல் டுன்னு வரும்போது அந்த கண்டிஷன் வந்து அதோட ஸ்டாப் ஆயிடும். சரியா? யூனியன் 1/4, infinity 1/4, infinity. ஓகேவா? திஸ் இஸ் யோர் ஃபைனல் ரேஞ்ச். ஸோ ஃபைனல் ரேஞ்ச் வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க. அதுலேயே நம்ம நிறைய பேத்துக்கு வந்து மார்க் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? எஸ், ஸோ நிறைய பேத்துக்கு அதனாலேயே வந்து மார்க் போகும்பா. ஆஹா ஜெயஸ்ரீ, ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாப்டர் 7, 8 அண்ட் 9th வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9.3, 9.4 தெளிவாக பார்த்துக்கோங்க. அண்ட் 10.2, 10.3 வந்து தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் 10.4ல லாஸ்ட் இருக்கிற 5 சம்ஸ் மட்டும் பாருங்க. அதுக்கப்புறமா 11th சாப்டர்ல அந்த டைப் 1, டைப் 2, டைப் 3 அந்த டேர்ம்ஸ் எல்லாமே கிளியராக வந்து பார்த்துக்கோங்க. ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா ஜெயஸ்ரீ? ரொம்பலாம் யோசிக்க வேணாம். ஓகே, மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி வந்து கொடுத்தாச்சு. செக் பண்ணலையா நீங்க? இன்னும் ஆல்ரெடி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. செக் பண்ணி பாருங்கப்பா. 12th கெமிஸ்ட்ரி வீடியோ போஸ்ட் பண்ணியாச்சு. செக் பண்ணி பாருங்க. எஸ், ஓகேவா? எஸ், ஸோ அடுத்த கொஷின் போலாமா? நெக்ஸ்ட் கொஷின் போலாமா ஹர்ஷினி? எஸ், ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பீடாக தான் போயாகணும், வேற ஆப்ஷன் இல்லை. ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும் இல்லையா? ஓகே, அதுக்கப்புறம் வந்து சொல்லுவீங்க அந்த இது பார்க்கவே இல்லை, இது பார்க்கவே இல்லை, அப்புறம் கடைசியில் என்னையவே வந்து திட்டிடுவீங்க. நீங்கள் தான் வந்து சொல்லலை அப்படின்னு. கரெக்டா? இந்த சாப்டர் பார்க்கல, அந்த சாப்டர் பார்க்கல, ஏதோ இருக்கிற டைம்ல முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி தரேன். சரியா? ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் போலாம்ப்பா. எஸ், ஸோ த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸசைஸ் 2.2ல 5th கொஸ்டின். இப்போ எக்ஸசைஸ் 2.2ல 5th கொஸ்டின். ஸோ இந்த பேசிக் மாடலில் நிறைய டைம் வந்து கொஸ்டின் வந்து கேட்குறாங்க. சரியா? ஸோ இது வந்து ஒரு 5 கொஸ்டின் பேப்பர் பார்த்து அதில் இருந்த கொஸ்டின்ஸை மட்டும்தான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ அதை வச்சு தான் நான் உங்களுக்கு வந்து ரீகால் பண்ணி கொடுக்குறேன். சரியா? ஓகே ரேவதி, ஓகே ஓகே, ஹாய் ஹாய். 11th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. செக் பண்ணி பாருங்க. சரியா? ஸோ இப்போ சால்வ் அப்படின்னாலே நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? சால்வ் அப்படின்னா நம்ம என்ன வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்ப்பா? சால்வன் கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன வேல்யூஸ் கண்டுபிடிக்கணும்? ஹாய் ஜெசி. 2 வால்யூமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். 2 வால்யூமும் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் வந்து இருக்கு. செகண்ட் வால்யூம்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு 12th வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா அந்த செகண்ட் வால்யூம் அப்படியே இந்த சுக்குநூறாக பிரித்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஸோ செகண்ட் வால்யூம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் வால்யூமில் ட்ரிக்னாமெட்ரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சரி, ஓகேவா? எஸ், ஸோ இங்கே இருக்க எக்ஸ் வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? சால்வன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இங்கே என்ன வேரியபிள் கொடுத்துருக்காங்களோ அவங்கள நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே இருக்கிற அன்னோன் வேரியபிள் நமக்கு எக்ஸ் மட்டும்தான். ஸோ அவங்கள மட்டும்தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? கொடுத்தாச்சு. 11th இம்பார்ட்டன்ட் வீடியோ போட்டாச்சு. செக் பண்ணி பாருங்க. எழிலரசி, ஸோ எல்லாத்துக்குமே வந்து கொடுத்தாச்சு. செக் பண்ணி பாருங்க. ஹாய்ப்பா, ஹாய் ஹாய், குட் ஈவினிங். ஆக்சுவலி சரவணன் வேற ஏதோ நேம்னு நினைக்கிறேன், நான் மறந்துட்டேன், ப்ளீஸ் சொல்லிடுங்க. ஓகே, ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? 1/5 மாடுலஸ் 10x - 2 which is less than 1ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம 10th வரைக்குமே which is equal toங்கிற கண்டிஷனில் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே இன்இக்வாலிட்டி பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. பட் அதே மாதிரி தான் நம்ம இங்கேயும் வந்து பார்க்க போகிறோம். சரியா? ஓகே, 10th மேக்ஸ் ஈஸியா? வா, 10th மேக்ஸுக்கு 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேக்ஸ் ஈஸியாக போயிடுச்சு. 12th தான் பாவம் கொஞ்சம் கஷ்டமாக போயிடுச்சு போல.
நோட் பண்ணிட்டே முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் சொல்லுங்க ஹர்ஷினி, முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹாய் விக்கி, குட் ஈவினிங். ஓகேவா? எஸ். ஸோ யாஸ்மி ஸ்டடி பிளான் வீடியோவில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இருந்தாலும் இப்போ சொல்கிறேன், வால்யூம் 1, 2, 3 அண்ட் 5ல் வந்து 5 மார்க் இம்பார்ட்டன்ட், 4th சாப்டரில் 2, 3 மார்க் இம்பார்ட்டன்ட் அண்ட் 6th சாப்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? வால்யூம் 2ல் 7, 8, 11 வந்து இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ 10th சாப்டரில் 5 மார்க் கொஷின்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட், அதுவும் 10.4ல். அண்ட் 9th சாப்டரில் வந்து ரிசல்ட்டும் அண்ட் தியரமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் 9.4ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 and 3 மார்க் கேட்பாங்க. 9.4லேயே வந்து உங்களுக்கு 5 மார்க் கொஷினும் கேட்டுருவாங்க. சரியா? நெக்ஸ்ட் வந்து 12th சாப்டர் இம்பார்ட்டன்ட், அது ரொம்ப ஈஸி தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேவா? எஸ், கிளியர். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம், மாடுலஸ் 10x minus 2 which is less than 5 and opposite சைடில் கொண்டு போகிறேன். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த நியூமரேட்டரில் வந்து போயிடும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ த மாடுலஸில் கொடுத்துருக்கறனால நம்ம என்ன பண்ணலாம், ஸோ த -5 + 5ங்கிற டேர்ம் நான் எடுக்கிறேன். ஸோ அப்போ இங்கே -5 less than 10x minus 2, இங்கே வந்துட்டு +5 சொல்லி கிடைக்கும். சரியா? -2 வெளியே கொண்டு வாங்க. ஸோ -2 வெளியே எடுத்துட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு +2 ஆயிரும் இல்லையா? ஓகே, ஸோ 10x இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 + 2ன்னு சொல்லி கிடைக்கும். ஓகேவா? 5 + 2. ஸோ இதை நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா -3 less than 10x less than 7. ஸோ எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ 10 வெளியே கொண்டு வாங்க. ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு -3/10 அண்ட் 7/10ன்னு சொல்லி கிடைக்கும். சரியா? 10th லைவ் வந்து போயிட்டு இருக்குப்பா, சயின்ஸ் லைவ் போயிட்டு இருக்கு, செக் பண்ணி பாருங்க. ஓகே, எஸ், ஓகேப்பா, ஓகே ஓகே. டவுலத்தா 12th அக்கௌண்ட்ஸ் லைவ் இல்லைப்பா ரேவதி, 12th அக்கௌண்ட்ஸ் லைவ் கிடையாது. ஹாய் பாரத், குட் ஈவினிங். ஸோ இந்த கொஸ்டின் கிளியரா? ஸோ சின்ன ப்ராப்ளம் தான், டக்கு டக்கு நம்ம சால்வ் பண்ணிடலாம். சரி, ஓகே. ஸோ அடுத்த ப்ராப்ளம் போகலாமா? ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, வேறு ஆப்ஷன் இல்லை. இந்த சொல்யூஷன் எல்லாமே நான் வந்துட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் பண்ணிடுவேன், நீங்கள் அதுலேருந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம ஹாஃப் இயர்லி எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறமும் டெய்லியுமே லைவ் கிளாஸ் இருக்குது. ஸோ மறக்காமல் லைவ் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? மறக்காமல் லைவ் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. எஸ், ஓகே. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் சேம், இப்போ ப்ரீவியஸாக நம்ம சால்வ் பண்ணோம்ல அதே மாதிரி தான். ஸோ குயிக்காக இதையும் வந்து நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க, 3 × x, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2.3ல் இருக்கிறது, 2.2ல இல்லை. சரியா? 2.3ல 4th ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஸோ சால்வ்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஸோ இங்கே வந்துட்டு 3 × x - 2 / 5 கொடுத்துருக்காங்க, which is less than or equal to 5 × 2 - x / 3ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ரெண்டையும் வந்து கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். ரெண்டையும் நான் என்ன பண்ண போகிறேன், கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். அப்போ 3 × இங்கே என்ன வரும், 3 × x - 2 which is less than or equal to 5 × 2 - x ன்னு சொல்லி கிடைக்கும். சரியா? வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க, அதை நீங்க கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். சரியா? ஓகேவா? எஸ், 11th மேக்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இருக்கு, போஸ்ட் பண்ணதே நான் தான், எடுத்ததும் நான் தான். இல்லைன்னு சொன்னா நான் என்ன சொல்றது சொல்லுங்க பார்க்கலாம். 11th and 12th மேக்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்னு வீடியோ கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க பார்க்கலாம். போன வாரத்தில் என்னமோ நான் கொடுத்தேன். ஓகே, செக் பண்ணி பாருங்க. ஸோ இங்க என்ன பண்றோம், இந்த 3ஐயும் 5ஐயும் நான் உள்ள மல்டிப்ளை பண்றேன். சரியா? 3ஐயும் 5ஐயும் நான் உள்ள மல்டிப்ளை பண்றேன். ஸோ 9 × x - 2 which is less than or equal to 25 × 2 - x. சரியா? 25 × 2 - x. அகைன் நம்ம என்ன பண்ணலாம், அந்த வெளியே இருக்கிற டேர்மை உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்க. சரியா? உள்ள கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்க. ஸோ 9x - 2, ஓகே ஹர்ஷினி, 25x. சரியா? -25x. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டெப்பா? இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், சஹானா? அதான் என்ட்ரி கொடுக்கும் போதே நம்மளை வந்து பார்த்துட்டே தான் கொடுக்கறது. ஏன் சஹானா? ஓகே, எஸ், ஆட் பண்ணுமா, சப்ராக்ட் பண்ணுமா? ஓகே, எஸ். ஸோ என்ன பண்ணலாம், கான்ஸ்டன்ட் டேர்ம்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிட்டு எக்ஸ் டேர்ம் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம். சரியா? எக்ஸ் டேர்ம் எல்லாத்தையும் ஒரு பக்கமாக கொண்டு வந்துடலாம். ஸோ 25 எப்படியா, 5 × 5 பண்ணியிருக்கோம்லப்பா, 5 × 5 பண்ணியிருக்கோம்ல, அதில் வந்துச்சு. சரிங்களா? ஓகே,
அப்படியே சஹனா நீங்க பேசவே இல்லை, நான் கூட நீங்க லைவ் அட்டென்ட் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கேன். ஸோ 9x plus 25x ஸோ லெசன் ஆர் ஈக்குவல் டு 50 plus 18, 50 plus 18. சரியா? ஸோ கான்ஸ்டன்ட் டேர்ம் ஒரு பக்கமா கொண்டு வந்துட்டு நான் வேரியபிள்ஸ் இருக்கிறதெல்லாம் ஒரு பக்கமா கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா? ஓகே விக்கி, ஓகே ஓகே சூப்பர். ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம், நமக்கு இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஸோ த வேல்யூ 34 கிடைக்குமா? ஸோ 34x லெசன் ஆர் ஈக்குவல் டு 68 விச் இஸ் எக்ஸ் இஸ் லெசன் ஆர் ஈக்குவல் டு 34 ஆப்போசிட் சைடில் கொண்டு போங்க. 68 divided by 34 அப்போ which is x is less than or equal to 2. ஸோ இதோட நம்ம சொல்யூஷன் முடிஞ்சதா? எஸ், இதோட நம்ம சொல்யூஷன் முடிஞ்சதாப்பா? இதோட நம்ம சொல்யூஷன் முடிஞ்சா. பிடிஎஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அவைலபிளாக கிடையாது. இந்த நோட்ஸ் எல்லாமே நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிடுவேன், நீங்கள் அதில் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸ் லெஸ் than or equal to 2 ஓட சொல்யூஷன் முடிஞ்சதா? இல்லை, என்ன பண்ணணும்? ஆமாப்பா, மேக்ஸ் வந்து எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான், ஏன்னா சயின்ஸ் சோஷியல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் மேக்ஸ் லைவ். ஓகேவா சாய் ஹரிணி? நோ, அப்ப என்ன பண்ணலாம்? இதோட சொல்யூஷன் முடியல, அப்ப என்ன பண்ணலாம்? எஸ், நோ, ஓகே, வேற என்ன பண்ணலாம்? எப்படி இதோட சொல்யூஷன் கம்ப்ளீட் பண்ணுவீங்க? டேக் கேர் சாய் ஹரிணி. யாஷினி கேட்டுட்டு இருக்கேன், அதுக்கு பதில் இல்ல, அதுக்குள்ள நெக்ஸ்ட் இன்ஃபினிட்டி கமா -2 எப்படிப்பா -2ன்னு சொல்றீங்க? -2 எப்படி வரும்? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸுங்கிற வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, விச் இஸ் லெஸ் than or equal to 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஓட முடிஞ்சு போச்சு, 2ஓட முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த 2க்கு கம்மியாக தான் எல்லா வேல்யூஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 2க்கு கம்மியாக. அப்போ கம்மியாக அப்படின்னா நமக்கு எவ்வளோ தூரம் தெரியாது. ஸோ -∞. எக்ஸ் பிலாங்ஸ் டு -∞, 2. எக்ஸ் இருக்கிறது 2 வரும். ஹர்ஷினி என்னது இது? -∞, 2 வரைக்கும் வரும். சரியா? எக்ஸோட வேல்யூ நமக்கு எக்ஸாக்டா தெரியாது, விச் இஸ் இன்இக்வாலிட்டி கண்டிஷன் இல்லையா? ஸோ ஈக்குவல் கண்டிஷனா x is equal to 2ன்னு சொல்லி போயிட்டே இருக்கலாம். விச் இஸ் x is less than or equal to 2ன்னு கொடுத்துருக்காங்க, நமக்கு என்ன வேல்யூனே தரல. ஸோ எக்ஸ் வந்துட்டு எதுவா வேணாலும் இருக்கலாம், 2 இருக்கலாம், 2க்கு கம்மியா என்ன வேல்யூ வேணாலும் இருக்கலாம். ஸோ x belongs to -∞, 2 தான் வந்து கரெக்டான ஆன்சர். க்ளோஸ் பிராக்கெட் அண்ட் ஓப்பன் பிராக்கெட் தெளிவா போட்டுக்கோங்க. சரியா? தெளிவா போட்டுக்கோங்க. ஓகேவா? எஸ் மோகன், I'm good பா. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓகே, யார் அந்த பாரதியா? இல்ல பாலமுருகன். ஃபயரா இருக்கீங்க போல, அடுத்து போயிட்டே தான் இருக்கு. ஓகே, 12th அக்கௌண்டன்சி லைவ் இல்லப்பா. ஹாய் ரஞ்சா, குட் ஈவினிங். இந்துஜா குட் ஈவினிங் பா. சஹனா என்ன ரொம்ப சைலண்டா இருக்கீங்க? எல்லாருமே அதேதான். செகண்ட் வால்யூம் இப்ப நான் நினைச்சது என்ன தெரியுமா, செகண்ட் வால்யூம்ல இருந்து போகலாம், அப்புறமா ஃபர்ஸ்ட் வால்யூம் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கறத நான் பிளான் பண்ணேன். ஆனா எல்லாருமே வந்துட்டு செகண்ட் வால்யூம் தான் இப்ப ஃபோக்கஸ்டா படிச்சிருப்பீங்க. நான் செகண்ட் மிட்டம் பார்த்திருப்பீங்க, நியூ சாப்டர்ஸும் செகண்ட் வால்யூம். அந்த ஃபர்ஸ்ட் வால்யூம் தூங்குனது அப்படியே தான் இருக்கும், ஞாபகமே இருக்காது. ஸோ அதையெல்லாம் கொஞ்சம் தட்டி எழுப்பலாம் தான் இன்னைக்கு வந்து நம்ம இதுல வந்தாச்சு. நாளைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா மேக்சிமம் 5 மார்க் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு செகண்ட் வால்யூம் தான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஓகேவா? எஸ், கிளியர். ஓகே, இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வால்யூம் கொஞ்சம் எடுத்துக்கலாம், செகண்ட் வால்யூம் சேர்த்து பார்க்கலாம். ஓகேவா? காமர்ஸ் லைவ் இல்லப்பா, காமர்ஸ் லைவ் கிடையாது. அப்புறம் ஏன் சஹனா சைலண்டாவே இருக்கீங்க? ஆன்சரே சொல்ல மாட்டீங்க, என்னாச்சு? ஒய் சோக கதை? பிசிக்ஸ்ல ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்களா? ஹாய் வீணா, குட் ஈவினிங். ஓகே, எஸ் பா. ஸோ கன்ஸ்ட்ரக்ட் a quadratic equation with roots 7 and -3 சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிரியேட்டிவ் கொஸ்டினா வெறும் ரூட்ஸை மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. 1 இயர்ல இந்த ரூட்ஸை மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு ஓகே இந்துஜா, எஸ். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதை குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு என்ன மெத்தட் அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம் அப்படின்னா கிரியேட்டிவ் கேட்டால் என்ன கேட்கலான்னு என்ன நம்ம பாட்டுக்கு எழுதிட்டு வந்துடலாம். சரியா? ஓகே சஹானா, ஓகே ஓகே, சரி சஹானா, ஓகே. உண்மையாவே ஹர்ஷினி சீரியஸா? எஸ், ஹாய் தனு, ஹாய் ஹாய். ஓகே, ஸோ இப்போ கிவன் ரூட்ஸ் எழுதிக்கலாம். ஸோ த கிவன் ரூட்ஸ் 7 and -3. சரியா? ஓகே, ஸோ இதில் ரூட்ஸை வந்து நீங்கள் எந்த மாதிரி எடுப்பீங்க? ரூட்ஸை எப்படி எடுப்பீங்க ஃபர்ஸ்ட்? எஸ், ஃபிசிக்ஸ் ரொம்ப டஃபா?
ரெகுலரா படிச்ச குழந்தைகள் எல்லாத்துக்கும் ஈஸி தான் நினைக்கிறேன். எஸ், ரூட்ஸ் எப்படி எடுப்பீங்கப்பா? ஃபர்ஸ்ட் x minus 7 x plus 3 வேற ரூட்டுக்கு நம்ம தனி நேம் வச்சிருப்போம், கரெக்டா? ஹர்ஷினி அப்படிலாம் இல்ல. ஓகே, சோ அவங்கள வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்பா பீட்டான்னு சொல்லுவோமா? ஆல்பா பீட்டான்னு சொல்லுவோமா? ஸோ எல்லாம் ரெண்டு ரூட்ல ஒரு ரூட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்பா, ஒரு ரூட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பீட்டா. ஓகேவா? ஒரு ரூட் நம்மளோட பீட்டா, சரிங்களா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணணும்? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிக்கணும் இல்லையா? பிகாஸ் நம்மளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் என்னப்பா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0. அப்போ கொடுத்துருக்கிற ரூட்ஸை வந்துட்டு ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லி எடுத்துக்கோங்க. சரி, ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லி எடுத்துக்கோங்க. பயப்படாதீங்க, மேக்ஸை நினச்சி பயப்படாதீங்க. ஓகேவா? ஈஸியா தான் இருக்கும், சரியா? ஓகே, சோ அப்ப என்ன பண்ணலாம்? ஆல்பா பிளஸ் பீட்டா கண்டுபிடிக்கலாமா? அப்ப 7 இங்க வந்து பிளஸ் மைனஸ் 3 சொல்லி கிடைக்கும். சோ 7 minus 3 which is equal to 4, சரியா? which is equal to 4. நெக்ஸ்ட் வந்துட்டு ஆல்பா இன்டூ பீட்டா, அப்ப என்ன வரும்? 7 into minus 3, so therefore minus 21, சரிங்களா? minus 21. so இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணிடலாம், சரியா? so எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ், so alpha plus beta க்கு பதிலா 4 substitute பண்ணுங்க, x next plus alpha into beta க்கு பதிலா minus 21 வந்து substitute பண்ணுங்க, சரியா? therefore x square minus 4x minus 21 equal to 0. so இதுதான் நம்மளோட required equation. இந்த கொஸ்டினை கம்பல்சரி கொஸ்டின்ல வேற கேட்டாங்க, அதுலயும் ரூட்ஸை மட்டும் மாத்தி கேட்டாங்க. எவ்வளோ ஈஸியான கொஸ்டின் இதை நம்மளால அட்டென்ட் பண்ண முடியாதா? கிரியேட்டிவ் கேட்டா? எஸ், பிசிக்ஸ் ரொம்ப டஃபா? சரி விடுங்க, பார்த்துக்கலாம். அடுத்த எக்ஸாம் ஈஸியாக தான் வரும், சரியா? பார்த்துக்கலாம். ஹர்ஷினி, சஹானா, என்ன ஆச்சு சஹானாக்கு? ஓகே, ஆமாப்பா, ஆமா. இது வந்து ஒன்றும் இல்லை, அந்த ரூட்டை மட்டும் தான் மாற்றி கொடுத்துருக்காங்க. இப்போ ப்ராப்ளம் என்னமோ சேம் தான், ஈக்குவேஷன் அப்படியே தான் இருக்கு, நம்ம ரூட்ஸ் அப்படியே தான் எடுத்து எழுதுறோம். ஆனால் வந்துட்டு நமக்கு ரூட்ஸை மட்டும் மாற்றி வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிற ரூட்ஸ் வந்து நமக்கு 7 and minus 3 கொடுத்துருக்காங்கப்பா. இதில் நம்ம குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து கண்டுபிடிக்கணும், சரியா? ஸோ குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனோட ஃபார்முலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இன்டூ எக்ஸ் பிளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு 0, சரியா? அப்போ கொடுத்துருக்கிற ரூட்ஸை வந்து ஆல்ஃபா பீட்டான்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்போ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பண்ணுறீங்க, ஆல்ஃபா இன்டூ பீட்டா பண்ணுறீங்க. அந்த ரெண்டு டேர்மையும் நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், சரியா? கம்பல்சரி 2 மார்க் அண்ட் 3 மார்க் வந்து சாப்டர் 2, 3, 4லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், 6லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வால்யூம் 1 அப்படின்னா 2, 3, 4, 6லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் 2 and 3 மார்க் கொஸ்டின்ஸ். அதே மாதிரி வால்யூம் 2லேருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா 8th சாப்டர், 9th சாப்டர், 11th சாப்டர், இந்த 3 இதுல இருந்தும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? எஸ், ஓகேவா? சயின்ஸ் கிளாஸ் போயிட்டு இருக்கு ஷாஹில், அட்டென்ட் பண்ணிக்கோங்க ஷாஹித். ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமாப்பா? ஸோ லைவ்ல இருக்கிறவங்க எல்லாருமே உங்க அட்டெண்டன்ஸ் சொல்லிக்கோங்க, ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். எஸ், ஷால் வி மூவ் ஆன் டு தி நெக்ஸ்ட் கொஸ்டின் பா? ஓகே, எஸ், ஓகே, ஓகே, டன். இந்த கொஸ்டின் 2 லைன்ல ஆன்சர் வந்துடும் சீரியஸா. ஆனா இந்த கொஸ்டினை யாரும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். 2 லைன் தான். இந்த கொஸ்டினையும் 2 மார்க் கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? ரொம்ப கம்மி தான், சரியா? ஸோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் ஏ அண்ட் பி ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் தி ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் பிஎக்ஸ் plus q equal to 0. Find the value of 1 by a plus 1 by b கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா a and b வந்துட்டு ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அப்போ என்ன அப்படின்னா, ஸோ இந்த p இங்கே இருக்கிற இடத்துல இருக்கிற இடத்துல நமக்கு வந்து வேல்யூ வந்து நீங்கள் எழுத போறீங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா a plus b இங்கே ரூட்டோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா a and bன்னு கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா பீட்டா கிடையாது, a and bன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷனை நம்மளோட ஜெனரல் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணுங்க.
ஓகேவா? ஜெனரல் ஈக்குவேஷன் கூட கம்பேர் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு ஈஸியா புரியும். சரியா? அப்ப இங்க வந்துட்டு பிங்கிறதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா எஸ் ஏ பிளஸ் பின்னு எடுக்கிறோம். அண்ட் கியூ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏ இன்டூ பி. ஸோ நான் தமிழ்ல தான்ப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். முடிஞ்ச அளவுக்கு நீங்க கொஸ்டின் நம்பரை வச்சு கனெக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகேவா? சாப்டர் 10 and 11 நம்ம ரெகுலரா கிளாஸ் போயிட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நீங்க ரெகுலரா வந்துட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிக்கோங்க. சரியா? கிளாஸ் அட்டன் பண்ணிக்கோங்க. நிசார் அக்கௌண்டன்சி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கு நிசார், அதை செக் பண்ணி பாக்குறீங்களா? எஸ், அதே மாதிரி ஃபார்மேட் ஷீட்டும் நம்ம ஆப்ல இருக்கு, நீங்க எடுத்துக்கலாம் நிசார். ஓகே, நம்ம 12th பிஎம் கிளாஸ்ல பார்க்கலாம். சரியா? ஓகே, சரிப்பா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பி ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி அண்ட் கியூ ஈக்குவல் டு ஏபின்னு கொடுத்துருக்கோம். இங்கே என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 1 divided by a 1 divided by b கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேர்மை ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளிகேஷன் எல்சிஎம் எடுத்து எழுதிக்கலாம். சரியா? ஜஸ்ட் எல்சிஎம் எடுத்து எழுதலாம். ஸோ இப்போ என்ன வரும்? பி பிளஸ் ஏ டிவைடட் பை ஏபின்னு வருமா? ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். ஏ பிளஸ் பி டிவைடட் பை ஏபி. ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா a plus bக்கு பதிலா p சப்ஸ்டியூட் பண்றீங்க, abக்கு பதிலா q சப்ஸ்டியூட் பண்றீங்க. அவ்வளவுதான். இந்த क्वेश्चனை நிறைய பேர் சில டைம் கவனிக்காமையே போயிடுறோம். ஆனா வந்து கேட்குறாங்க, ஒரு சில காமன் கொஸ்டின்ஸை மட்டும் பார்த்துட்டு இதுதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிடும். சரியா? ஆனா இந்த கொஸ்டின் வந்து கொஸ்டின் பேப்பர்ல கேட்டிருக்காங்க. ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? p by qங்கிறதா நம்மளோட ஆன்சர். சரியா? ஓகேவா? ரெண்டே ஸ்டெப்ல ஆன்சர் வந்துடும். ஆனா நம்ம அந்த இடத்துல தெரியாது, என்ன பண்ணணும்னு தெரியாது. அவ்வளவுதான். ஓகே, கெமிஸ்ட்ரிக்கு ஆல்ரெடி கொடுத்தாச்சு, எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் நான் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்தாச்சு. செக் பண்ணி பாருங்க. சேனல்ல போய் நீங்க உள்ள போய் செக் பண்ணீங்க அப்படின்னா எல்லாமே கொடுத்துருக்கு. இப்ப இன்னைக்கு வரைக்குமே எல்லா சப்ஜெக்ட்டுமே கொடுத்துருக்கு, நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே, எஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் பார்க்கலாமாப்பா? ஓகேப்பா, ஓகே ஓகே, ரைட். ஈஸி ப்ராப்ளம் தான் நம்ம விட்டுறோமே. அப்புறம் சயின்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்தாச்சு, செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? சரி. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் எக்ஸாம்பிள் 2.25 ரிசால்வ் இன்டு பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஸோ இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே சஹனா, ஓகே ஓகே, அப்படியா ஹர்ஷினி? ரைட்டு. ஓகே, ஈஸி தான்ப்பா. சரி. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வந்து 3 மார்க்லேயும் கேட்பாங்க, 5 மார்க் கொஸ்டின்ஸ்லேயும் கேட்பாங்க. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் அந்த 3 டைப்ஸ் நம்ம வந்து சால்வ் பண்ணுவோம். அந்த 3 டைப்ஸும் நம்ம 5 மார்க்குக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நம்ம பேசிக் மட்டும் சால்வ் பண்ணோம்னா போதும். 10th சயின்ஸ் வந்து கிளாஸ் போயிட்டு இருக்கு, அட்டன் பண்ணுங்க. 10th சயின்ஸ் வந்து கிளாஸ் போயிட்டு இருக்கு, அட்டன் பண்ணுங்க. ஓகேவா? எஸ், கிளியர். ஓகே, ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 4னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வச்சு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 4 நம்ம எப்படி எழுதுவோம்? விச் இஸ் ஏ டிவைடட் பை ரெண்டா தனித்தனியாக எடுத்து எழுதுவோமா? ஏ டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 3 அண்ட் பி டிவைடட் பை எக்ஸ் மைனஸ் 4 அப்படின்னு சொல்லி எடுப்போம். ஸோ இதில் வந்து ஏ அண்ட் பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்ஸ்டன்ட். ஓகேவா? ஏன் புஷ்பா ஏன் கேட்குறீங்க? ஓகே, ஸோ இதுலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஏ அண்ட் பி வந்து கான்ஸ்டன்ட். ஸோ இதுலேருந்து எல்சிஎம் எடுத்து எழுதிட்டு டினாமினேட்டர் ரெண்டையுமே வந்து நம்ம கேன்சல் பண்ணுவோம் இல்லையா? டினாமினேட்டர் ரெண்டையும் கேன்சல் பண்ணுவோம். ஸோ பண்ணி நமக்கு ரிசல்டன் வந்து கிடைக்கும் போது எஸ், ஸோ எக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 3 எக்ஸ் மைனஸ் 4 which is equal to a into x minus 4 plus b into x plus 3 divided by x plus 3 x minus 4 இல்லையாப்பா? ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேரும் நம்ம கேன்சல் பண்ணி ரிமைனிங் அந்த நியூமரேட்டர் டேர்மை மட்டும் தான் நம்ம எடுப்போம் இல்லையா? நியூமரேட்டர் டேர்ம் மட்டும் தான் எடுப்போம். ஓகே, எஸ், ஓகே புஷ்பா, ஓகே. x is equal to a into x minus 4 and plus b into x plus 3 ன்னு சொல்லி எடுப்போம். ஸோ இதிலிருந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? a and b வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம a கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா எஸ் a or b கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ஏதாவது ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். எக்ஸுக்கு பதிலாக ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும். அதை பண்ணோம் அப்படின்னா எய்தர் நம்ம a கண்டுபிடிக்கலாம் இல்லை b கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம்ப்பா? எக்ஸுக்கு பதிலாக என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஓகே சஞ்சனா, ஹாய், குட் ஈவினிங். x is equal to 4 substitute பண்ணலாமா? ஓகே, ஸோ 4 substitute பண்ணோம் அப்படின்னா 4 equal to a into 4 minus 4 plus b into 4 plus 3 இல்லையா? அப்போ 4 equal to இந்த term வந்து நமக்கு 0 ஆயிரும் plus b into 7. ஸோ 4 equal to 7b, therefore
b is equal to 4/7. Correcta? Yes? Hi Jagat, vanakkam, vanakkam. -3 or +4. Okay, Sahana. Yes, Arshini. Okay, okay. Yes, so x is equal to 4 வந்து நம்ம substitute பண்ணி b value கண்டுபிடிச்சாச்சு இல்லையா? So the next என்ன பண்ணலாம்? Put x is equal to -3. -3 substitute பண்ணோம் அப்படின்னா b cancel ஆகி நம்ம a வந்து கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? Okay. So first வந்துட்டு இங்க -3 which is equal to a into -3 -4 -4 plus b into -3 plus 3. b into -3 plus 3. So -3 equal to a into minus. Okay. -7. So plus b into 0 இல்லையா? So -3 equal to -7a. So இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா 0 ஆயிருவாங்க. அப்ப இங்க minus cancel ஆயிரும். Therefore a is equal to 3/7. Okay. So இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? a value கண்டுபிடிச்சாச்சு, b value கண்டுபிடிச்சாச்சு. இவங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா so the first equation இந்த equationல நம்ம வந்து substitute பண்ணணும். சரிங்களா? இந்த equationல நம்ம substitute பண்ணணும். Sorry. Here. Okay, இந்த equationல substitute பண்ணணும். ஓகேவா? Yes. தமிழன் சொல்லுங்க. ஓகே கௌரி, ஓகே ஓகே குட். ஸோ எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடைச்சுதா? எஸ். ஸோ எவ்ரிவன் எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைச்சுதாப்பா? எல்லாத்துக்கும் ஆன்சர் கிடைச்சுதா? எஸ். ஹாய் வர்ஷா, ஹாய் ஹாய். பாரதி அண்ட் என்ன பேர்னே தெரியலப்பா எனக்கு. யாஷினி. ஓகே. ஸோ வர்ஷா ஓகேப்பா. ஹர்ஷினி அண்ட் ஃபேபி. ஓகே. காவ்யா. ஓகேப்பா. ஓகே ஓகே குட் குட். பாலமுருகன். சரிப்பா குட். ஓகே. சஹனா. எஸ். கபில். ஓகேப்பா. ஓகே டன் டன். சரி. ஸோ எல்லாருமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே ரைட். ஸோ கேல்குலேஷன்ல மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அதனால தான் ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த ஆன்சர் வந்து சொல்யூஷன் நீங்கள் போட்டுட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம வந்துட்டு ஆன்சர் தெரியும், டைரக்டா நம்ம சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்மளாம் மேக்ஸ்ல வந்து கில்லி அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே இருப்போம். கடைசியில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த மைனஸ் பிளஸ்ல வந்துட்டு நமக்கு ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் வரும். இன்க்ளூடிங் நான் இங்க சால்வ் பண்ணும்போது கூட நிறைய டைம் வந்து பிளஸ் மைனஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு சில டைம் அந்த ஸ்லைட் மாத்தி போடும்போது நான் மாத்தியே போட்டிருக்கேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப் சால்வ் பண்ணோம் அப்படின்னா தான் அட்லீஸ்ட் என்ன மிஸ்டேக் வருதுங்கிறத நம்மளால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அதனால செக் பண்ணிக்கோங்க. ஓகே சஹனா. ஓகே ஓகே டன். சரியா? ஓகே. ஹாய் சந்தியா. ஹாய் ஹாய். மெவின். இப்பதான் வர்ஷா நீங்க, அதுக்கப்புறம் மெவின்ங்கிறீங்க. ஏகப்பட்ட பேர் இருக்கோ. ஹர்ஷினி. என்ன நீங்க ஹர்ஷினி சஹானா ரெகுலர் ஸ்டூடெண்ட் இல்லையா? ஓகே. ஸோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மைலிங் தான். ஓகேப்பா டன். ஸோ இந்த கொஸ்டின் இதோட ஓவர். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாமா? எஸ், அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? So the next question, exercise 2.6 la first one pa, find the zeros of the polynomial function f of x is equal to 4x square minus 25. So idhula zeros of the polynomial la veru equation mattum maathi kuduthu creative கேட்டிருக்காங்க. zeros of the polynomial function கண்டுபிடிக்க சொல்லிட்டு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா f of x மட்டும் மாத்தி வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஈக்குவேஷனை மாத்தி கேட்டிருக்காங்க. சரியா? அக்கௌண்டன்சி கிளாஸ் இல்லப்பா, இப்போ பிசினஸ் மேக்ஸ் மட்டும் தான் இருக்கும். அதுவும் எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். சரியா? ஓகேவா? எஸ். ஓகே. சரியா? ஸோ லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படிங்கிற கிவன் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ ஜீரோஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம இதில் இருக்க ரூட்ஸை தான் கண்டுபிடிக்க போறோம். ஜஸ்ட் அந்த எக்ஸோட வேல்யூ வந்து கண்டுபிடிக்க போறோம். சரியா? சாச்சு கோச்சுக்க மாட்டேன். ஓகே. எஸ். ஸோ 4x ஸ்கொயர் மைனஸ் 25. ஸோ இதுல இருந்து ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும், ஜீரோஸ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை. கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன்ல ஜஸ்ட் ஜீரோ மட்டும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஜீரோ மட்டும் விச் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. யூ வில் கெட் தி ஆன்சர். ஓகே. ஸோ எப்படி ஈக்குவேஷன் கொடுத்தாலும் நமக்கு எப்படி கண்டுபிடிக்கணுங்கிறத தெரிஞ்சது அப்படின்னா ஈஸி தான். சரியா? 12th கெமிஸ்ட்ரி லைவ் இருக்கே, இருக்கு. ஓகே. எஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? நம்ம 4x ஸ்கொயர் இங்க இருக்கட்டும், மைனஸ் 25 ஆப்போசிட் சைட்ல கொண்டு வாங்க. அப்ப இங்க என்ன ஆகும்? பிளஸ் 25 ஆகும் இல்லையா?
plus 25 ஆகும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 4 தூக்கி அகைன் வந்து ஆப்போசிட் சைடில் கொண்டு போங்க. மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது நமக்கு டிவிஷன்ல சேஞ்ச் ஆகும். மல்டிப்ளிகேஷன்ல இருக்கிறது நமக்கு டிவிஷன்ல சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ இப்போ நான் எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு ஸ்கொயரை நான் ஆப்போசிட் சைடில் கொண்டு போகிறேன். அப்போ என்ன ஆகும், ஸ்கொயர் ரூட் ஆகும் இல்லையா? ஸ்கொயர் ரூட் டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 டிவைட் பை 4ன்னு சொல்லி கிடைக்கும். கரெக்டா? டிவைட் பை 4ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ என்னப்பா? எஸ், எக்ஸோட வேல்யூ என்ன? பாரியா உங்க நேம்? எஸ், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் எக்ஸ் வேல்யூ பா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஓகே சஹானா, ஓகே ஓகே. எஸ் சிவா. ஸோ எல்லாருமே வந்துட்டு ஜஸ்ட் 5/2 சொல்றீங்க. பிளஸ் ஆர் மைனஸ் 5/2, பிளஸ் ஆர் மைனஸ் 5/2. சரியா? ஓகே. ஸோ ரூட்லேருந்து வெளியே எடுக்கும் போது நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளஸ் ஆர் மைனஸ்ங்கிற டேர்ம் வந்து கூடயே சேர்ந்து வரும். சரியா? எஸ் பாலமுருகன் அனு. ஓகேப்பா, ஓகே குட். எழிலரசி. ஓகேப்பா, ஓகே சரிங்களா? ஸோ பிளஸ் ஆர் மைனஸ் அப்படிங்கிற டேர்ம் வரும். அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எய்தர் பிளஸ் 5/2 இருக்கலாம், மைனஸ் 5/2 இருக்கலாம். சரியா? ஸோ therefore the zeros of the polynomial, zeros அப்படின்னா ஜஸ்ட் ரூட்ஸ் தான்ப்பா. ஓகேவா? zeros of the polynomial are x is equal to plus or minus 5/2. plus or minus 5/2. சரியா? அல்தாஃப். ஓகே அல்தாஃப். ஓகே ஓகே சரியாப்பா? ஓகே. ஸோ அப்போ ஈக்குவேஷன் எப்படி கொடுத்தாலும் எழுதலாம் இல்லையா? ஸோ இதில் கிளியர் தானே? இல்லை இல்லை 5/2ஓட நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். டெசிமலில் வராது. நீங்கள் வந்துட்டு ஃப்ராக்ஷன்லேயே நீங்கள் ஸ்டாப் பண்ணிக்கலாம். சரியா? டெசிமல் வேல்யூஸ் இங்கே எடுக்க மாட்டோம். ஓகே. பிளஸ் ஆர் மைனஸ் 5/2. சரியா? வேற ஈக்குவேஷன் கொடுத்தாலும் ஜீரோஸ் ஆஃப் த பாலினாமியல் கண்டுபிடிங்கன்னா கண்டுபிடிச்சிருவீங்களா? ஈஸி தானே? இதை விட ஈஸியாக நம்ம கொஸ்டின் கேட்க முடியாதுல்ல? ஓகே. ஸோ இதெல்லாமே எப்படி கேட்டாலும் நீங்கள் எழுதி தான் ஆகணும். ஓகே சரிப்பா. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். எஸ், ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் exercise 2.11 fifth question pa. Find the radius of the spherical tank whose volume is 32 pi by 3 units ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரியா? the very easy question. so இதுல வால்யூம் தெரிஞ்சது, வால்யூம் ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா போதும். ஸ்பெரிக்கல் டேங்க்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வால்யூம் ஆஃப் எதோட வால்யூம் எடுப்பீங்க? எஸ், spherical tank, volume of the sphere இல்லையா? volume of the sphere is equal to what is the formula? sphere ஓட formula என்ன? volume of the sphere ஓட formula. yes சஹானா, very good பா. பாரி and okay மகா ஸ்னிப்பர். தேங்காய் திருடன்லாம் கூப்பிட முடியாதுப்பா, பேரை சொல்லுங்க. ஓகே, முடிஞ்ச அளவுக்கு நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகே ஹர்ஷினி. ஓகேடா, ஓகே ஓகே குட் குட். எஸ் 1/3 இதுங்கிறது வந்துச்சு. 4/3. சரியா? 4/3 pi r cube. சரியா? pi r cube. ஸோ இதுதான் நம்மளோட வால்யூம் ஆஃப் த ஸ்பியரோட ஃபார்முலா. சரியா? ஸோ நமக்கு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ த வால்யூம் வந்து டோட்டலாக கொடுத்துருக்காங்க இல்லையா? 4/3 pi r cube ஈக்குவல் டு 32 pi divided by 3. ஸோ நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ரேடியஸ் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இருக்கா? ஸோ ரேடியஸா 5 மார்க் வந்து நாளைக்குப்பா, 5 மார்க் வந்து நாளைக்கு. ஸோ ரேடியஸ் மட்டும் கண்டுபிடிக்க சொன்னனால வெறும் ஆர் கியூபை மட்டும் வச்சுட்டு த ரிமைனிங் டேர்மை ஆப்போசிட் சைடில் கொண்டு வாங்க. ஆர் கியூப் மட்டும் வச்சுட்டு ஸோ த ரிமைனிங் டேர்ம்ஸ் எல்லாமே நம்ம ஆப்போசிட் சைடில் கொண்டு போகலாம். ஸோ இங்கே வரும்போது எல்லாமே உங்களுக்கு ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆகும்ப்பா. எல்லாமே ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் ஆயிரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பை கேன்சல் ஆயிரும். அண்ட் 4 1 times, 32 8 times, 3 கேன்சல் ஆயிரும். சரியா? 3 கேன்சல் ஆயிரும். ஓகே. ஸோ த ரிமைனிங் ஆர் கியூப் ஈக்குவல் டு 8 இருக்கு. ஸோ therefore ஆர் இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே என்ன வரும்? கியூபிக் ரூட் ஆஃப் 8 வருமா? ஸோ therefore ஆர் இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் த வேல்யூப்பா? எஸ், கியூபிக் ரூட்லேருந்து நீங்கள் வெளியே எடுக்கும் போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? எஸ், என்ன வேல்யூ கிடைக்கும்? 2 இல்லையா? எஸ். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஈக்குவல் டு 2. சரியா? 2 யூனிட்ஸ். நமக்கு யூனிட்ஸ் இங்கே கொடுக்கல. ஸோ யூனிட்ஸ்ன்னு மட்டும் எழுதிக்கோங்க. ஏதாவது தெரிஞ்ச யூனிட் கொடுத்துருந்தாங்க, சென்டிமீட்டர் மீட்டர்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து எழுதிக்கலாம். ஓகே மது. ஓகே ஓகே குட் குட். எஸ் பாரி, வெரி குட்பா. காவ்யா அண்ட் ஹர்ஷினி. ஓகே குட். எஸ் வெரி குட்பா, வெரி குட். எவ்ரி ஒன் குட்பா. ஓகே. ஸோ ஆர் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ். அவ்வளோதான். சரியா? குட்டி குட்டி கொஸ்டினாக தான் இருக்கும். நம்ம வந்துட்டு பார்க்காம போயிடுவோம், அவ்வளோதான்.
சரிங்களா, பார்க்காம போயிடும். ஓகே, எஸ். ஓகே, ஸோ த நெகட்டிவ் வேல்யூ வராது உங்களுக்கு வால்யூம் டேர்ம் நீங்கள் எடுக்கும் போது. ஸோ த ரேடியஸ் நீங்கள் எடுக்கும் போது நெகட்டிவ் வேல்யூ வராது, ஒன்லி பாசிட்டிவ் வேல்யூ. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ் மட்டும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். சரி, ஆர் ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின். எஸ், நோப்பா வராது. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் லாக் பேஸ் பண்ணி உங்களுக்கு கேட்பாங்கப்பா. எஸ், லாக் பேஸ் பண்ணி உங்களுக்கு கேட்பாங்க. 2.12ல 10th கொஸ்டின் பா. 2.12ல 10th கொஸ்டின் log x divided by y minus z equal to log y divided by z minus x and log z divided by x minus y ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி இருக்கு அப்படிங்கும் போது x y z is equal to 1ன்னு சொல்லி நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும். சரியா? ஓகே, ஸோ த சிம்பிள் கொஸ்டின் டக்குன்னு ப்ரூஃப் பண்ணிடலாம். which is equal to x minus y. சரியா? ஓகே, ஸோ இவங்க எல்லாத்துக்கும் ஈக்குவலாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கான்ஸ்டன்ட் டேர்ம் நான் எடுக்கிறேன். இவங்க எல்லாத்துக்கும் ஈக்குவலாக நான் வந்துட்டு கான்ஸ்டன்ட் டேர்ம் எடுக்கிறேன். அப்போ ஒவ்வொரு டேர்மாக எடுத்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எஸ் பிரியங்காவா? ஓகே ஜெனிஃபர், ஓகே ஓகே, எஸ் ஓகே, சரி, எல்லாமே பார்க்கணும். இது வந்து ஹை ப்ரையாரிட்டி கொஸ்டின்ஸ். ஓகே, ஸோ log x divided by y minus z equal to k. சரியா? ஸோ இங்கே வந்து ஒவ்வொரு டேர்முக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா k வச்சு நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ எனக்கு இந்த டேர்ம் எப்படி சேஞ்ச் ஆகும்? log x equal to k into y minus z, k into y minus z ன்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். சரியா? y minus z ன்னு சொல்லி சேஞ்ச் ஆகும். ஓகே தனிஷ்கா, ஓகே ஓகே, வெரி குட் பா, வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே டேர்மை நம்ம வந்துட்டு அடுத்து சிம்பிளிஃபை பண்ண போகிறேன். ஜஸ்ட் லாகை மட்டும் நான் கேன்சல் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு ஃபைனல் சொல்யூஷனில் லாக் வரவே இல்லை. ஸோ நான் லாகை வந்து கேன்சல் பண்ண போகிறேன். லாகை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இங்கே என்ன இன்க்ளூட் பண்ணுவீங்க? தனுஷ்யா ஞாபகம் இருக்கு? தனுஷ்யா, எஸ். காமர்ஸ் லைவ் இல்லைப்பா, காமர்ஸ் லைவ் கிடையாது. எஸ், எக்ஸ்போனென்ஷியல் எடுப்போம் இல்லையா? ஸோ அப்படி எடுக்கும்போது நமக்கு இந்த வேல்யூ என்ன ஆகும்? ஸோ தேர்ஃபோர் இங்கே வந்து லாக் நீங்கள் ஆப்போசிட் சைடில் கொண்டு போறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு எக்ஸ்போனென்ஷியலாக சேஞ்ச் ஆகும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இ பவர் கே ஆஃப் ஒய் மைனஸ் இசட்னு மாறுமா? ஓகேவா? அதே மாதிரி என்ன பண்றீங்க? அடுத்த ரெண்டு டேர்மும் நீங்க வந்து பண்றீங்க. சரி, அடுத்த ரெண்டு டேர்மும் அதே மாதிரி சேஞ்ச் பண்றீங்க. log y divided by z minus x which is equal to k ன்னு வரும்பா. so log y equal to k into z minus x. so இங்க என்ன வரும்? therefore y equal to e power k z minus x. so just log நீங்க ஆப்போசிட் சைடுல கொண்டு போனீங்க அப்படின்னா அது எக்ஸ்போனென்ஷியலா சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஓகேவா? எஸ். so அடுத்து என்ன பண்றோம் நம்ம? again வந்து log z divided by x minus y இருக்கா, which is equal to k. so log z is equal to k into x minus y. z is equal to e power k the power of x minus y ன்னு சொல்லியிருக்கு. ஓகேவா? தனுஷ்யா, இம்குட் தனுஷ்யா, எஸ் கிளியரா? ஓகேவா? ஸோ இதுல இருந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ த டேர்மை சிம்பிளிஃபை பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். ரைட், சிம்பிளிஃபை பண்ணி எடுத்து வச்சிருக்கோம். நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க? எக்ஸ் இன்டூ ஒய் இன்டூ இசட் இஸ் ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்களா? இப்போ நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்கிற அப்படி எழுத வேணாம் கௌரி, அப்படி எழுத வேணாம்ப்பா. அப்படியா? நான் நோட்ஸ் வந்து ஷேர் பண்ற ஹர்ஷினி, அதை பார்த்து கூட நீங்க எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நோட்ஸ் நான் ஷேர் பண்ணிடுவேன். ஓகேவா? எஸ். ஸோ ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை இல்லையா? டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க. ஓகே, சரிப்பா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ் இன்டூ ஒய் இன்டூ இசட் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட், ஸோ எக்ஸ் ஒய் இசட். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒய் மைனஸ் இசட். ஸோ இன்டூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இ பவர் கே இன்டூ இசட் மைனஸ் எக்ஸ் இன்டூ இ பவர் கே இன்டூ எக்ஸ் மைனஸ் ஒய். அப்போ இங்க வந்துட்டு எல்லாமே நமக்கு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு இல்லையா? எல்லாமே நமக்கு வந்து மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. ஸோ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும்போது பவர் வேல்யூஸ் எல்லாம் என்னவா மாறும்பா?
எஸ் பவர் வேல்யூஸ் எல்லாம் என்னவா மாறும்? எஸ் பவர் வேல்யூஸ் எல்லாம் என்னவா மாறும் நமக்கு? எஸ் பவர் வேல்யூஸ் எல்லாமே. நவீன் ஆழ்ந்த சிந்தனை போல. இம்பார்ட்டன்ட் பிடிஎஃப்ல ஆல்ரெடி கொடுத்தாச்சு, செக் பண்ணி பாருங்கப்பா. எஸ் விஜயா ரைட். கபில், ருச்சி அண்ட் யாஷினி. அந்த சிந்தனையா இருக்கே தெரியலையா? மகா அண்ட் செல்வகுமார், மது, ஹர்ஷினி. குட் பா குட். என்ன பண்ணலாம்? பவர்ல இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். சரியா? ஸோ இ பவர் கே காமனா இருக்கு, அந்த டேர்ம் அப்படியே வச்சுக்கோங்க. ரிமைனிங் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஸோ ஆட் பண்றதுனால நம்ம டைரக்டா போட்டுக்கலாம். மைனஸ் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம ஒவ்வொரு குட்டி குட்டி பிராக்கெட்டா போட்டு அந்த பிராக்கெட்டை கேன்சல் பண்ணி மைனஸ் பிளஸ் வேல்யூ எல்லாமே கரெக்டா வந்து பார்க்கணும். சரியா? ஸோ இ பவர் கே இன்டூ இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா கேன்சல் பண்ணலாம். y மைனஸ் ஒய் கேன்சல் ஆயிரும், z பிளஸ் z கேன்சல் ஆயிரும், மைனஸ் எக்ஸும் எக்ஸும் கேன்சல் ஆயிரும். அப்போ டோட்டலாக எல்லா டேர்மும் வந்துட்டு முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். ஸோ இ பவர் கே இன்டூ 0. அப்போ என்ன ஆகும்? இ பவர் 0. வாட் இஸ் இ பவர் 0 வேல்யூ? மார்னிங் லைவ் இல்லைப்பா, லைட்டாக குழம்புதா? ஒன்றும் இல்லை, ஃபர்ஸ்ட்லேருந்து நான் அகைன் சொல்கிறேன். இ பவர் 0 வேல்யூ என்ன? எஸ் குட் 1 இல்லையா? ஓகே. ஸோ இ பவர் 0 வேல்யூ 1. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து சொல்கிறேன் பாருங்க. ஸோ கொடுத்துருக்குற அந்த ஹோல் டேர்மையும் அப்பா இதுக்கு மட்டும் தான் ஆன்சரே வருது. அப்போ இத்தனை நேரம் கேட்ட கொஸ்டின் எதுவுமே புரியலையா? இல்லை இது வந்து ஜஸ்ட் 1 தானே டக்குன்னு டைப் பண்ணி சென்ட் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த மாதிரி குட்டி குட்டியாவே கேட்கலான்னு நினைக்கிறேன் இல்லையா? எஸ் ஓகேப்பா. ஸோ த ஹோல் டேர்மை வந்துட்டு ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் டேர்ம் வச்சு நம்ம எடுக்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறமா குட்டி குட்டி ஒவ்வொரு டேர்மாக எடுத்து ஈக்குவல் டு கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட் பண்ணி லாக் நீங்கள் ஆப்போசிட் சைடில் கொண்டு போகும்போது அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பொனென்ஷியலாக நமக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ எக்ஸ்பொனென்ஷியலாக சேஞ்ச் ஆகும்போது த வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவரில் போயிடும் இல்லையா? அதே மாதிரி குட்டி குட்டி ஒவ்வொரு வேல்யூஸாக நான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். எக்ஸோட வேல்யூ, ஒய் வேல்யூ அண்ட் இசட் வேல்யூ. சரியா? இந்த 3 வேல்யூ கொண்டு வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எக்ஸ் ஒய் இசட் இருக்குல்ல, அதுல நீங்க மல்டிப்ளை பண்றீங்க. ஸோ மல்டிப்ளிகேஷன்ல இருக்கும்போது நமக்கு என்ன ஆகும்? இந்த பவர் வேல்யூ எல்லாமே ஆட் ஆகும். ஆட் ஆகும்போது எல்லா வேல்யூ கேன்சல் ஆகி 0ன்னு கிடைச்சிச்சு. ஸோ த ஃபைனலி இ பவர் 0 த வேல்யூ 1. ஓகேவா? ஓகே சஹானா, ஓகே ஓகே. 5 மார்க் நாளைக்கு பார்க்கலாம். எஸ் ஓகேவா? எஸ் கிளியரா? ஓகே. ஸோ இந்த நோட்ஸ் எல்லாமே நான் ஷேர் பண்ணிடுவேன், நீங்கள் அதுலேருந்து எடுத்து பார்த்துக்கலாம். ஓகேவா? ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் நீங்கள் அதுலேருந்து எடுத்து பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? ஓகே ரேணுகா, ஓகே ஓகே. 1 மார்க்ஸா? 1 மார்க்ஸ் நீங்கள் பார்த்துருங்க. ஓகேவா? எஸ் சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகேப்பா. ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நமக்கு ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ்பிரஸ் சைன் 50 பிளஸ் சைன் 20 ஆஸ் அ ப்ராடக்ட் ஃபார்ம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கில் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. புக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த கொஸ்டினே வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. ஆனால் கொஸ்டின் பேப்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பேப்பரில். ஸோ நீங்கள் கொஸ்டின் புக்கில் இருக்கிற கொஸ்டினையும் இதையும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரி ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் 3.34 எக்ஸாம்பிள் 3.34. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஸ் சைன் 50 டிகிரி பிளஸ் சைன் 20 டிகிரி ஆஸ் அ ப்ராடக்ட் ஃபார்ம். இது வந்துட்டு ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா போதும், ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். ஓகேவா? ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணிடலாம் ஒரு சிங்கிள் ஃபார்முலா. வை ஹர்ஷினி பண்ணிட்டனேப்பா. சஹனா இ பவர் கே இன்டூ 0ன்னு போட்டிருக்கேனே. ஓ இங்கே கேட்குறீங்களா? ஓகேவா? எஸ் தேர்ட் சாப்டர் ஸ்கிப் ஆடி பிச்சிடுவேன். தேர்ட் சாப்டர்ல கான்செப்ட் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா நீங்க ஈஸியா எழுதிடலாம்ப்பா. கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸி. ஓகேவா? எஸ். ஸோ எக்ஸ்பிரஸ் சைன் 50 டிகிரி பிளஸ் சைன் 20 டிகிரி, அதாவது சைன் ஏ பிளஸ் சைன் பி ஃபார்முலா தான் நான் இங்கே யூஸ் பண்றேன். சரியா? ஓகே. ஸோ சைன் ஏ பிளஸ் சைன் பி ஃபார்முலா யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா. ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா. ஐயோ வாய்ஸ் என்ன அவ்வளோ கரகரன்னு ஆயிடுச்சா? எல்லாருமே என்ன சொல்றீங்க? ம் 1 செகண்ட்.
பிரதீபா எப்படி மறப்பேன், நீங்க தான் என்ன மறந்துட்டீங்க, கிளாஸ்க்கு வர்றதில்ல. ஓகே, நீங்க தான் மறந்துட்டீங்க, கிளாஸ்க்கு வர மாட்டீங்க. எஸ். ஸோ நான் இங்க என்ன பண்றேன் அப்படின்னா sin a sin b ஃபார்முலா எழுதுறேன், நோட் பண்ணிக்கோங்க. விச் இஸ் ஆஃப் ஆங்கிள் ஃபார்முலாப்பா. sin a sin b is equal to 2 sin of, ஐயோ ரொம்ப கரகரன்னு இருக்கு, அந்த ஃபார்முலா இல்ல, அதுக்கு தான் இவ்வளோ தெளிவாக சொல்லிட்டு இருக்கா. ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்ல, a plus b divided by 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம் and cos of a minus b divided by 2. சரியா, இந்த ஃபார்முலா தான் நீங்க அப்ளை பண்ண போறீங்க. சரியா, இந்த ஃபார்முலா தான் அப்ளை பண்ண போறீங்க. இதுல ஏங்கிறது வந்து நம்மளோட 50 and b வந்து பாத்தீங்க அப்படின்னா 20. சரியா, இந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணுங்கப்பா. ஸோ sin 50 degree plus sin 20 degree, ஓகே, which is equal to 2 into sin of, இங்க என்ன வரும், 50 degree plus 20 degree divided by 2 and cos of 50 degree minus 20 degree divided by 2. சரியா, ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி டிவைட் பண்ண போறோம். சரியா, ஸோ 70 degree divided by 2 and cos 30 degree divided by 2. ஸோ 2 into sin 35 degree cos 15 degree. ஈஸியா தானே இருக்கு? ட்ரிக்னோமெட்ரி ஈஸியா தானே இருக்கு? அப்படியா? ஓகே பிரதீபா, ஓகே, குட் குட். ரீனா, நோ ரீனா. ஓகே சஹானா, ஷோர் ஷோர், கண்டிப்பா. லைவ் எப்போ முடியுமா? ஓ, நான் டைமே பார்க்கல. 8 வரைக்கும் இருப்பேன்ப்பா, 8 வரைக்கும் இருக்கும் மேக்ஸிமம். சரியா, ஓகே, எஸ், ஓகே கபில், ஓகே ஓகே, குட். ஹர்ஷினி, ஓகேடா, ஓகே, ஷோர் ஷோர், கண்டிப்பா. இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆல்ரெடி கொடுத்தாச்சுப்பா, செக் பண்ணி பாருங்க. எஸ், இந்த கொஸ்டின் ஈஸியாக தானே இருக்கு. இதை போய் பார்த்துட்டு ட்ரிக்னோமெட்ரி வேணாங்கிறீங்க. ஏன்னா ப்ராடக்ட் ஃபார்ம் வச்சு நமக்கு கண்டிப்பாக கேட்பாங்கப்பா. சரியா, ப்ராடக்ட் ஃபார்ம் வச்சு கண்டிப்பாக நமக்கு கேட்பாங்க. சரிங்களா, ஓகேவா? எஸ், ஓகே, இதில் எந்த டவுட்டும் இல்லைல்ல? ஓகேவா? எஸ். ஸோ அடுத்தது பார்க்கலாமா? ஓகே யாஷினி, ஓகே ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஸோ the next question பார்க்கலாம். sin 45 degree plus theta minus sin 45 degree minus theta. ஸோ இங்கே வேணால் நீங்கள் சொன்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ sin a plus b and sin a minus b ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்முலா எழுதிக்கலாம். sin of a plus b ஃபார்முலா என்னப்பா? sin of a plus b ஃபார்முலா என்ன? எல்லா சம்மும் இல்லை தான், ஒர்க் அவுட் பண்ண எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். அஃப்ரீன் 6:33க்கு ஸ்டார்ட் ஆச்சு. ஓகேவா, sin a sin b plus cos a cos b. ஓகே, ரைட், கரெக்டா? sin of a plus b க்கு அதான் ஃபார்முலா. ஸ்னிப்பா சஞ்சய், செக் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே சஹானா, ஓகே ஓகே, குட். எஸ், வேற வாட் அபவுட் அதர்ஸ்? ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆச்சு சொல்லிருங்க. ஃபார்முலா வந்து தனியாக ஒரு நோட் புக் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ எஸ், இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 5 கொஷின்ஸ் பேப்பர்ஸ் எடுத்து அதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அதை நான் இங்கே ரீகால் பண்ணிட்டு இருக்கேன். நான் வேணும்னே 3.3 எல்லாம் ஸ்கிப் பண்ணல. ஓகேவா? எஸ், ஓகே ஓகே சகனா, ஓகே. நான் எவ்ரி நைட் அதை நான் பண்ணுறேன், பட் 1 வீக்காக எனக்கு என்னமோ சரியாக மாட்டேங்குது. ஓகே, ஸோ sin a cos b plus cos a sin b இல்லையா? ஸோ அந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். sin a cos b plus cos a sin b. சரியா, ஓகே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா sin of a minus b ஃபார்முலா என்னப்பா? sin of a minus b ஃபார்முலா. sin of a minus b ஃபார்முலா என்ன? அதுவும் பார்த்தாச்சு சஹனா. எஸ், ரெகுலராக மெடிசன் எடுத்துகிட்டு தான் இருக்கேன், பட் நாட் வெல். பார்க்கலாம். ஓகே, ஸோ சைன் ஆஃப் ஏ மைனஸ் பியோட ஃபார்முலா என்னப்பா? 10th கிளாஸ் இல்லைப்பா, 11th கிளாஸ். பிரதீபா 11th கிளாஸ். sin a cos b minus cos a sin b. அப்படியே சைனை மட்டும் சேஞ்ச் பண்ணீங்கன்னா போதும். சரியா, ஓகே. ஸோ sin a cos b minus cos a sin b. ஓகேவா? எஸ், ஓகே. ஸோ சேம் ஃபார்முலா, மைனஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து a வந்து 45 டிகிரி அண்ட் b வந்து பார்த்தீங்க அப்படின்னா தீட்டா. ஓகே சஹனா, ஓகே ஓகே, கண்டிப்பா. ஓகே சரவணன், ஓகே, டன்.
ஓகே ரீனா, ஓகே ஓகே. ஃபார்முலா ஷீட் எல்லாமே வந்துட்டு ஆப்ல இருக்கு, நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே லீலா அரசி, ஓகே ஓகே, ஷோர் ஷோர். எஸ், தேங்க்யூ தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, எஸ்ப்பா. ஸோ ப்ராப்ளம்குள்ளே போகலாம். ஸோ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு நம்ம சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பிக்கு நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணி எழுதலாம். சரியா, ஃபார்முலா படி எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ சைன் ஆஃப் 45 டிகிரி, சைன் ஆஃப் 45 டிகிரி ப்ளஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு, ஸோ இங்கே என்ன வரும், சைன் 45 டிகிரி காஸ் தீட்டா ப்ளஸ் காஸ் 45 டிகிரி sin theta, ரைட். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேர்மை நான் சிம்பிளிஃபை பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் வந்து போகிறேன். சரியா, ஆப்பில் அப்லோட் பண்ணதே நான் தான், அப்புறம் எப்படி ஆப்பில் இல்லாமல் போகும், ஆப்பில் அப்லோட் பண்ணதே நான் தான்ப்பா இருக்கு அதில். ஓகேவா, இம்பார்ட்டன்ட் கொஷின் ஃபோல்டருக்குள்ளே உங்கள் கிளாஸை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னா, மேக்ஸுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃப் இம்பார்ட்டன்ட் கொஷினும் இன்னொரு பிடிஎஃப் ஃபார்முலா ஷீட்டும் அப்லோட் பண்ணதே நான் தான் இருக்கு அதில், செக் பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது ஆப்பில் இது பார்த்துட்டு இருக்கீங்களா? ஓகே, ஸோ சைன் 45 டிகிரி வேல்யூ என்னப்பா, சைன் 45 டிகிரி வேல்யூ என்ன, சைன் 45 டிகிரி வேல்யூ, சைன் 45 டிகிரி வேல்யூ என்னப்பா? எஸ் சஹானா, குட். பாதி தப்பு பாதி கரெக்ட். எஸ் 1 divided by, எஸ் ஹர்ஷினி அஃப்ரீன் செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஓகே, குட் குட். எஸ் தானா, எஸ். ஸோ 1/√2, சரியா, 1/√2 காஸ் தீட்டா பிளஸ் காஸ் 45 டிகிரி வேல்யூ என்ன, காஸ் 45 டிகிரி வேல்யூ, காஸ் 45 டிகிரி வேல்யூ √3/2. ரெண்டும் சேம் தானே, சைன் 45ம் காஸ் 45ம் சேம் தான், ரெண்டுமே சேமாக தான் வரும். 1/√2 and sin theta, 1/√2 and sin theta சொல்லியிருக்கு. சரியா, ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து சைன் ஆஃப் 45 டிகிரி மைனஸ் தீட்டா வந்து எடுத்துக்கலாம். சரியா, ஸோ சைன் ஆஃப் 45 டிகிரி மைனஸ் தீட்டா சேம் அதே மாதிரி எடுத்து எழுதுங்க பார்க்கலாம். சைன் 45 டிகிரி காஸ் தீட்டா மைனஸ் காஸ் 45 டிகிரி sin தீட்டான்னு சொல்லியிருக்கும் இல்லையா, sin தீட்டா. ஸோ அகைன் என்ன பண்ணுறோம், அந்த வேல்யூவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1/√2 cos theta minus 1/√2 sin theta which is second equation. சரியா, which is second equation. ஸோ இங்கே நமக்கு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, இவங்க ரெண்டு பேத்தையும் மைனஸ் பண்ணணும் இல்லையா, கண்டுபிடிச்சி இவங்க ரெண்டு பேத்தையுமே மைனஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். பாரதி என்னாச்சு, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் மைனஸ் பண்ணுறோம். ஸோ 1/√2 cos theta plus 1/√2 sin theta. ஓகேவா, ஸோ த ஹோல் திங் மைனஸ் பண்ணுறோம். 1/√2 cos theta minus 1/√2 sin theta. ஓகே, ஸோ இப்போ மைனஸ் கேன்சல் பண்ணி எழுதிக்கலாம். 1/√2 cos theta plus 1/√2 sin theta minus 1/√2 cos theta minus into minus plus ஆயிரும். ஸோ plus 1/√2 sin theta. ஓகே, ஸோ இதில் ஏதாவது வேல்யூ கேன்சல் ஆகுமா? எஸ். ஸோ இதில் வேல்யூஸ் ஏதாவது கேன்சல் ஆகிறதுக்கு இருக்கா? ஓகேப்பா, ஓகே கிராஃப், ஓகே ஓகே. எஸ், பயமா இருக்கா, எனக்கு பயமா இருக்கான்னு கேட்குறீங்களா? எஸ். ஸோ இதில் என்ன கேன்சல் ஆகும்ப்பா, எந்த வேல்யூ கேன்சல் ஆகும்? 0 = 17. தமிழ் மீடியம் புரியல, ஃபார்முலா ஒரே மாதிரி தானே இருக்கும், சைன் காஸ் எல்லாம் வேல்யூ ஒரே மாதிரி தானேப்பா இருக்கும். எஸ், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேல்யூ கேன்சல் ஆயிரும். ஸோ த ரிமைனிங் எடுத்து எழுதிக்கலாம். ஸோ இங்கே என்ன வரும் நமக்கு, 1/√2 sin theta plus 1/√2 sin theta இல்லையா, 1/√2 sin theta. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஒரு 2/√2 sin thetaன்னு கிடைக்குமா? எஸ். ஸோ ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 2/√2 sin thetaன்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த 2ஐயும் √2ஐயும் கேன்சல் பண்ணும், ரைட். ஸோ √2 × √2 divided by √2 sin theta. ஸோ இதில் என்ன ஆகும் நமக்கு, √2 கேன்சல் ஆயிரும். ஸோ த ரிமைனிங் √2 × sin theta. Hence proved.
ஓகே, ஸோ ட்ரிக்னாமெட்ரியை பொறுத்த வரைக்கும் ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ், ஃபார்முலாஸ், ஹாஃப் ஆங்கிள் ஃபார்முலா எல்லாமே நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஈஸியாக ட்ரிக்னாமெட்ரியில் ஃபுல் மார்க்ஸ் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். சரியா, ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இங்கே வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைன் ஆஃப் 45 டிகிரி ப்ளஸ் டீட்டா கொடுத்துருக்காங்க, மைனஸ் சைன் ஆஃப் 45 டிகிரி மைனஸ் டீட்டான்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், இந்த ரெண்டு ஃபார்முலாவே நம்ம யூஸ் பண்ணுறோம். சைன் ஆஃப் ஏ பிளஸ் பி, சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறோம். சரியா, ஸோ ஃபர்ஸ்ட் டேர்முக்கு ஏ பிளஸ் பி ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அதுதான் நம்மளோட ஈக்குவேஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம், சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்முலா இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி வச்சிருக்கோம். அவங்க தான் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ என்ன பண்ணுறோம், கொஸ்டின்ல ரெண்டு பேர்த்தையுமே மைனஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் மைனஸ் பண்ணுறீங்க. ஸோ மைனஸ் பண்ணும்போது நமக்கு காஸ் வேல்யூ ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ த ரிமைனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1/√2 சைன் டீட்டா 1/√2 சைன் டீட்டா இருக்கும். இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணுறீங்க. ஸோ 1 + 1 என்ன 2 தான் இல்லையா, 2/√2 இன்டூ சைன் டீட்டா. ஸோ 2 என்ன பண்ணுறேன், ரெண்டா பிரிச்சு எழுதுறேன், √2 இன்டூ √1. அப்போ √2 கேன்சல் ஆயிரும் இன்டூ சைன் டீட்டா. ஸோ த ஃபைனல் ஆன்சர் √2 இன்டூ சைன் டீட்டா. நம்மள என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருந்தாங்க, √2 இன்டூ சைன் டீட்டா தான் ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க. ஹென்ஸ் ப்ரூஃப். ஓகேவா, எஸ் கிளியரா, இல்ல ஏதாவது டவுட் இருக்கா, இதுல ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா? எஸ் கிளியர். ஓகேவா, எஸ் சரி. ஸோ த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் 4th சாப்டர்லாம் இந்த 2 மார்க் 3 மார்க்ல ஈஸியாக அட்டன் பண்ணியெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப 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 குட்டியாக தான் இருக்கும். சரி, ஓகே ஓகே ரிதா, ஓகே ஓகே எஸ் சரியாப்பா. ஓகே லிசன். ஸோ எக்ஸசைஸ் 4.1ல 15th கொஸ்டின் n factorial divided by r factorial into n minus r factorial கொடுத்துருக்காங்க. ஸோ when n equal to r 6 and r equal to 2ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா, ஸோ இதில் என்ன பண்ணுறோம், நம்ம ஜஸ்ட் இந்த வேல்யூஸை கொண்டு போய் எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறோம், அவ்வளோதான், வேறு எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஓகேவா, ஸோ கிவன் என்ன கொடுத்துருக்காங்க, நம்ம n factorial divided by r factorial n minus r factorial. சரியா, ஸோ n-க்கு வல 6 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ 6 factorial and இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 factorial into 6 minus 2 factorial which is equal to 6 factorial divided by 2 factorial into 4 factorial அப்படின்னு சொல்லி கிடைக்கும். சரியா, ஸோ இது என்ன பண்ணுறோம், நம்ம ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம். ஸோ டிவைட் பைல நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 factorial இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஹோல் டேர்மும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேப்பியர் ஃபார்முலா தியரம்ஸ்ன்னு எடுத்துட்டோம்னா நேப்பியர் ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 9ல ரிசல்ட் 9.1 ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் தியரம் 9.4 வந்து இம்பார்ட்டன்ட். இந்த 3 தியரம் தான் இருக்குது. சரியா, இந்த 3ஐயும் தெளிவாக பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக கேட்பாங்க. 3ல் தான் ஒன்று கேட்கலாம். சரியா, ஓகே. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 into 5 into 4 factorial வரைக்கும் நான் எடுத்துக்கிறேன். அண்ட் டினாமினேட்டரில் 2 factorial மட்டும் நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். சரியா, into 4 factorial. அப்போ இது என்ன பண்ணலாம், 4 கேன்சல் ஆயிரும், 2 1 டைம்ஸ் அண்ட் 6 வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 டைம்ஸ் இல்லையா. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 15. அவ்வளோதான், இதை மட்டும் எழுதுனீங்கன்னா 2 மார்க், அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட்டு நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி கொடுத்துருக்கிற ஜென்ரல் டேர்மில் அப்ளை பண்ணி நம்ம எடுக்கிறோம். இதில் என்ன அப்படின்னா, நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்து பல வருஷம் ஆச்சு. எஸ், ஸோ இந்த கொடுத்துருக்கிற டேர்ம் இருக்கு இல்லையா, அந்த ஃபேக்டோரியல் டேர்ம், அதை மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாற்றி கேட்கலாம். அதை மட்டும் உங்களுக்கு மாற்றி கேட்டு க்ரியேட்டிவாக கேட்கலாம். சரியா, க்ரியேட்டிவாக கேட்கலாம். ஓகே, இதுக்கு மேலே ஃபாஸ்ட்டாக என்னால் போக முடியாது. ஸோ எப்போ நேற்று சொன்ன அதே விஷயம் தான் சொல்கிறேன். ரெகுலராக அட்டென்ட் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு தெரியும், நான் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக போனதே கிடையாது. உங்களுக்கு ஒரு கொஷின் புரியற வரைக்கும், ஒரு சொல்யூஷன் தெளிவாகிற வரைக்கும் நான் அடுத்த கொஷின் போகவே மாட்டேன். ஓகே, ஆனால் இப்போ நான் ரொம்ப அல்ட்ரா ஸ்பீடில் போயிட்டுருக்கேன், நானே ஃபீல் பண்ணுறேன். எனக்கு அதில் உண்மையாகவே சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொஞ்சம் கிடையாது தான். ஏன்னா இவ்வளோ ஸ்பீடாக போகி உங்களுக்கு புரிஞ்சுதா புரியலையாங்கிறத தெரியாமையே நான் வந்து போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் அப்படின்னா நான் தெளிவாக கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக சொன்னால் மட்டும்தான் என்னால் வந்து கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்க முடியும். ஓகேவா, எஸ் ஓகே. ஸோ அது எக்ஸாம் டைமுங்கிறதுனால நான் ஸ்பீடாக போகிறேன். நார்மல் கிளாஸில் டெஃபினட்டாக நான் ஸ்பீடாக போக மாட்டேன், புரியற வரைக்கும் நான் உட்காந்து எடுப்பேன். ஓகேவா, எஸ். ஸோ இந்த ஒரு குட்டி இந்த டேர்ம் மட்டும் இருக்கு இல்லையா, அவங்கள மட்டும் மாற்றி க்ரியேட்டிவாக கேட்கலாம். இப்படி தான் க்ரியேட்டிவாக கொஞ்சம் கொஞ்சமாக கேட்பாங்க. சரியா, ரொம்பலாம் வந்துட்டு டிஃபிகல்ட்டாலாம் கேட்க மாட்டாங்க. ஓகேவா,
இவ்வளோ கொஷின் போதுமா? எல்லாமே படிங்க. இவ்வளோ கொஷின் மட்டும் எப்படி படி முடிக்கும்? அதாவது நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க எல்லாத்தையும் எடுத்து அதுக்கப்புறமா உங்களுக்கு நான் இங்கே கொடுத்துட்ருக்கேன் சரியா. ஸோ அதுலேயும் ஒவ்வொரு மாடல் வச்சு கொடுத்துட்ருக்கேன். அந்த மாடலை பேஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணணும். இதோட முடிச்சிடாதீங்க சரியா. ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஷின் பா, ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் n if n plus 1 factorial equal to 20 into n minus 1 factorial கொடுத்துருக்காங்க சரியா. ஓகே சஹானா, ஓகே ஓகே, தேங்க்யூப்பா தேங்க்யூ. 12th physics-ஆ ஒன்லி மேக்ஸ். எஸ் ஓகே, ஸோ கொடுத்துருக்கிற டேர்ம் எடுத்து எழுதிக்கலாம்ப்பா. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, n plus 1 into factorial n plus 1 factorial which is equal to 20 into n minus 1 factorial கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், n வந்து இங்கே கண்டுபிடிக்கணும் இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், கான்ஸ்டன்ட் டேர்ம் வச்சுட்டு ஸோ அதை மல்டிப்ளிகேஷன் இருக்கிற டேர்மை நான் ஆப்போசிட் சைடில் கொண்டு வரேன். ஓகே, கம்பல்சரி டிஃபிகல்ட்டாக கேட்டாங்களா? நான் 12th பேப்பர் இன்னுமே நான் பார்க்கல, நான் செக் பண்ணிவிட்டு அடுத்த லைவில் நம்ம பேசலாம் சரியா. ஸோ n plus 1 factorial divided by n minus 1 factorial which is equal to 20 சரியா, which is equal to 20 இருக்கு. இப்போ இந்த நியூமரேட்டர்ல இருக்கிற n plus 1 factorial நான் என்ன பண்றேன் அப்படின்னா எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போறேன். அந்த டேர்மை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போறேன். ஓகேவா. ஸோ n plus 1 n இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா n minus 1 வரைக்கும் நான் எடுக்கிறேன். என்ன இருக்கு, டினாமினேட்டர்ல n minus 1 இருக்கு, அவங்கள நான் கேன்சல் பண்ணும், அதனால நான் n minus 1 factorial வரைக்கும் எடுக்கிறேன் சரியா. ஸோ டினாமினேட்டர்ல n minus 1 factorial which is equal to 20. ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டேர்ம் கேன்சல் ஆயிரும். ஸோ the remaining term எடுக்கலாம், n plus 1 into n equal to 20. ஸோ நீங்கள் n வேல்யூ எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த 20யும் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 into 20 பிரிக்கலாம், 10 into 2ன்னு சொல்லி பிரிக்கலாம் சரியா, 4 into 5னும் நீங்கள் வந்து பிரிக்கலாம். ஆனால் இங்கே நீங்கள் என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறது நல்லா தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. இங்கே நீங்கள் 5 into 4ன்னு தான் பண்ணணும், 5 into 4ன்னு தான் பண்ணணும். ஏன்னா நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா n plus 1 into nங்கிற டேர்ம் இருக்குது, அந்த சீரீஸாக நம்ம மாற்றவே கூடாது சரியா, சீரீஸா மாத்தவே கூடாது. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, n-க்கு நீங்க 4 சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிரும், இந்த கண்டிஷன் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிரும் சரியா. ஓகேவா, எஸ் கிளியர். அப்போ therefore n is equal to 4 ன்னு சொல்லி நீங்க ஆன்சரை ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். அந்த சீரீஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு n plus 1 factorial equal to 20 into n minus 1 factorial கொடுத்துருக்காங்க. நமக்கு n மட்டும்தான் வேணும் இல்லையா. அப்போ நான் என்ன பண்ணுறேன், n minus 1 factorial ஆப்போசிட் சைடில் கொண்டு போகிறேன். அப்போ மல்டிப்ளிகேஷனில் இருக்கிறது எனக்கு டிவிஷனில் வந்துடும். ஸோ அதை நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அந்த n plus 1 factorial இருக்கு இல்லையா, அவங்கள நான் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். ஜஸ்ட் 5 factorial எப்படி எழுதுவோம், 5 into 4 into 3 into 1 எழுதுவோமா, அதே மாதிரி இந்த n plus 1 n plusக்கு முன்னத்து டேர்ம் என்ன, எஸ் காம்பினேஷன் permutationல சீரீஸ் இருக்கு இல்லையா, என்ன பண்ணுவீங்க, டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதுவீங்க. 5 into 4 into 3 into 1 6 into 5 into 4 into 3 into 1. ஸோ அப்படியே வந்து நீங்க டிசெண்டிங் ஆர்டர்ல எழுதுவீங்க. அதைத்தான் இங்க சொல்லிட்டு இருக்கேன், அந்த சீரீஸ்ல நீங்க எழுதணும் சரியா. எஸ் ஓகேவா. இன்னைக்கு வால்யூம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணுங்க. பாய் பாரதி, டேக் கேர். ஓகே, ஸோ n plus 1க்கு ப்ரீவியஸ் டேர்ம் என்ன, n plus 1க்கு முன்னத்து டேர்ம் என்னப்பா, n plus 1க்கு முன்னத்து டேர்ம் என்ன. ஓகே செந்தில், ஓகே ஓகே, குட் குட். 5 மார்க் நாளைக்கு பார்க்கலாம். n இல்லையா, ஸோ அதை தான் நான் எழுதியிருக்கேன், n plus 1 into n, அடுத்தது n minus 1 factorial எழுதியிருக்கேன். ஏன்னா டினாமினேட்டர்ல எனக்கு n minus 1 factorial இருக்கு இல்லையா, ஸோ கேன்சல் பண்றதுனால நான் அந்த டேர்ம் வரைக்கும் வச்சிருக்கேன். ஓகேவா. சாய் மிர்துலா என்ன கேட்டீங்கப்பா, டென்த் லைவ் போயிட்டு தான் இருக்குப்பா, 10th லைவ் போயிட்டு தான் இருக்கு. இப்போ முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். 10th சயின்ஸ் வந்து லைவ் போயிட்டு தான் இருந்துச்சு. ஓகேவா, இப்போ போயிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பாருங்க, ஆன் லைவ்ல தான் இருக்காங்க, செக் பண்ணி பாருங்க சரியா. ஸோ விச் இஸ் n equal to 4ன்னு சொல்லி நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா, எஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமாப்பா. அடுத்த क्वेश्चन பார்க்கலாமா, எஸ் ஓகே.
ஓகேப்பா. எஸ் சேம் இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ ப்ரீவியஸா நம்ம சால்வ் பண்ணுவோம் இல்லையா, அதே ஃபார்மேட் தான். அதே ஃபார்மேட்டை வச்சு நம்ம அந்த வேல்யூ n வந்து கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? ஸோ இங்க கொடுத்துருக்கிற டேர்ம் வந்து நமக்கு ரேஷியோல கொடுத்துருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், டிவிஷன்ல நீங்க வந்து மாத்தி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ n+1 C8 டினாமினேட்டர்ல n-3 and P4 சரியா, which is equal to 57 divided by 16. இங்க காம்பினேஷனும் கொடுத்திருக்காங்க and permutationும் கொடுத்திருக்காங்க. தெளிவா ஃபார்முலாவை எழுதிக்கோங்க. அஃப்ரீன் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் क्वेश्चंस நாளைக்கு பார்க்கலாம். and 5 மார்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் வீடியோவும் கொடுத்திருக்கேன், நீங்க அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கலாம். சரியா, 5 மார்க் क्वेश्चंसக்கு வீடியோ கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த டேர்மை நான் அப்படி வந்து மாற்றி எழுத போகிறேன். சரியா, இந்த டேர்மை நான் அப்படி மாற்றி எழுத போகிறேன். ஸோ விச் இஸ் n+1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை காம்பினேஷன் எப்படி எழுதுவோம், n ஃபேக்டோரியல் டிவைட் பை r ஃபேக்டோரியல் இன்டூ n மைனஸ் r ஃபேக்டோரியலா, அந்த ஃபார்முலாவை அப்படியே நான் இங்கே அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா r ஃபேக்டோரியல் n+1 மைனஸ் r ஃபேக்டோரியல். ஓகேவா? எஸ். ஸோ ஃபார்முலா தெரியும்லப்பா, n factorial divided by r factorial into n minus r factorial, அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நான் இங்க எழுதி இருக்கேன். சரி, ஓகேவா? சோ which is divided by அடுத்தது permutation எழுதலாம். n minus 3 factorial divided by நமக்கு என்ன வரும், n minus 3 minus 4 factorial. ஓகே, so npr n factorial divided by n minus r factorial and ncr equal to n factorial divided by r factorial into n minus r factorial. Okay va? Yes? No Saravanan? Okay, சரியா? So which is equal to 57 divided by 16 சொல்லி நம்ம எழுதியிருக்கோம். சரியா, ஸோ இதை வந்து டினாமினேட்டர்ல இருக்கிற இந்த டேர்மை நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ நியூமரேட்டர்ல எடுத்துட்டு போறேன். அப்போ எனக்கு ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் ஆயிரும். ஓகே செந்தில்குமார், ஓகே. ஸோ ஒர்க் அவுட் பண்ணீங்க அப்படின்னா ஓகே. எஸ். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நியூமரேட்டர் டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம்ப்பா. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்டிப்ளிகேஷனில் டினாமினேட்டரில் இருக்கிற டேர்மை நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். சரியா, டினாமினேட்டரில் இருக்கிற டேர்மை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். which is equal to, ஸோ இந்த 57/16 நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம். சரிங்களா, ஸோ இங்கே ஒரே ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ தான் இருக்குது, 8 ஃபேக்டோரியல். அதை மட்டும் நீங்கள் ஆப்போசிட் சைடில் கொண்டு போங்க. n+1 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n minus 7 ஃபேக்டோரியல்னு சேஞ்ச் ஆகும், இன்டூ n minus 3 ஃபேக்டோரியல் டிவைடட் பை n minus 7 ஃபேக்டோரியல். சாரி, n minus 7 factorial 57 divided by 16 into 8 factorial. ஓகேவா? எஸ், ரெசிப்ரோக்கல்ல தான் நான் மாத்திருக்கேன் இல்லையா? ஆட்ட கடவுளே, ஆமா ரெசிப்ரோக்கல்ல தான் வரும். சொல்லிட்டு நானே மாத்தி எழுதுறேன் பாத்தியா, காப்பி பேஸ்ட் பண்ணதுல மாத்திட்டேன்ப்பா, சாரி. n minus 3 minus 4 factorial divided by n minus 3 factorial, n minus 7 factorial divided by n minus 3 factorial. ஓகேவா? எஸ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இல்லை n minus 7 factorial நான் கேன்சல் பண்ணுறேன். சரியா, ஸோ கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் டேர்ம் நமக்கு இங்கே என்ன இருக்குது, n+1 factorial divided by n minus 3 factorial which is equal to, நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 factorial into 57 divided by 16 சொல்லியிருக்கு. சரியா, ஸோ இதில் நியூமரேட்டர் டேர்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ நான் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறேன். n+1 நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுத போகிறேன். சரிங்களா, ஸோ எப்படி எழுதலாம், n+1 into n minus 1 n minus 2 n minus 3 ஃபேக்டோரியல். ஏன்னா எனக்கு டினாமினேட்டரில் n minus 3 இருக்குது, ஸோ அதனால் நான் n minus 3யோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். which is equal to, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 8 ஃபேக்டோரியலையும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம், 8 ஃபேக்டோரியலும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதலாம். சரியா, சொல்லுங்க சரவணன், என்ன டவுட்? ஓகே, சஞ்சய், டேக் கேர் ஆஃப் யர் ஹெல்ப்பா. ஆமாம் சஹானா, எஸ். ஓகே,
ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 into 7 into 6 into 5 into ஸோ அப் டு நான் வந்து 1 வரைக்கும் எழுதுறேன். இன்டூ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 57 இருக்கு. ஸோ அந்த 57ஐயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி நான் எழுதுறேன். 57ஐயும் நான் 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். சரியா? ஸோ விச் இஸ் 3 into 19 சொல்லி எடுத்துக்கிறேன். 3 into 19 சொல்லி எடுத்துக்கிறேன். ஸோ ஏன் 3 into 19 எடுத்துங்கிறத ஃபைனலாக நான் சொல்கிறேன். சரியா? ஓகேவா? டிவைடட் பை 16 சொல்லி இருக்கு. ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணலாம்? கேன்சலேஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். n-3 n-3 வந்து கேன்சல் ஆயிரும். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 16 நம்ம கேன்சல் பண்ணலாம் இல்லையா? இந்த டேர்ம்ஸ் மட்டும் கேன்சல் ஆகுமா? ஸோ அந்த ரிமைனிங் டேர்ம் எடுத்து எழுதுவோமா? ரிமைனிங் என்னென்ன இருக்கு? n+1 n n-1 n-2. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா n வேல்யூ நீங்கள் எடுக்கும்போது அதோட முன்னத்தட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 சாரி n வேல்யூக்கு முன்னாடி n-1 n-2 இருக்கா, அவங்களும் உங்களுக்கு கரெக்டாக வரணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ n+1 அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வரணும். சரியா? ஸோ அப்போ இந்த n வேல்யூ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஸோ இங்கே மேலே இருக்கிற இந்த நியூமரேட்டர் டேர்ம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் கொஞ்சம் மல்டிப்ளை பண்ணி கரெக்டாக இருக்கா என்னங்கிறத தெளிவாக வந்து பார்த்துக்கணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒவ்வொரு வேல்யூவாக நான் எடுக்கிறேன். ஸோ 5 into 4 நான் எடுக்கிறேன். சரியா? which is 20. ஓகே, ஸோ இங்கே இருக்கிற 19 சேம் நான் அதே மாதிரி எடுத்துக்கிறேன். இங்கே இருக்கிற வேல்யூ 19 நான் எந்த சேஞ்சஸும் பண்ணல, அதை அப்படியே நான் எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ இதுக்கு பிஃபோர் டேர்ம் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா 18 வேணும். ஸோ 18க்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 6 into 3 வந்து நான் பண்ணுறேன். ஸோ எனக்கு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 18 கிடைக்கும். ஸோ த ரிமைனிங் வேல்யூ இங்கே எனக்கு 7 into 3 பண்ணுறேன். ஸோ 3 பண்ணும்போது 21. சரியா? ஸோ இந்த வேல்யூ வந்து அப்படியே நமக்கு வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்துட்டு என்ன சொல்கிறது சேமாக இருக்கும். சரியா? சேமாக இருக்கும். ஓகே, ஃபாஸ்ட்டாக போகிறேன்னா நான் ஸ்லோவாக போகிறேன்னு நினச்சிட்டு இருக்கேன். கொஞ்சம் ஃபாஸ்ட்டு தான், பட் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? லைவ் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா டவுட் வந்தால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ வந்துட்டு உங்களுக்கு லைவ் செஷன் முடிச்சுமே டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆப்பில் தான் வந்து ஜாயின் பண்ணணும். ஸோ ஆப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு அட்மிஷன் நம்பர் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்கப்பா. ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணிக்கோங்க 9005504499. சரியா? ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். ஸோ இதில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி ப்ராப்ளம் நம்ம எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணிடலாம் ஆப்பில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ லைவ் முடிச்சதுக்கு அப்புறமா டவுட்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்துட்டு முடியாது. இதில் வந்து ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும். சரியா? ஓகே, ஸ்லோவாக எடுத்து பப்ளிக் முடியட்டுமா எப்படி தானோ? சரிப்பா. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாமே நமக்கு ஈக்குவலாக வரணும். ஸோ இந்த என்னங்கிற டேர்மை வச்சு தான் நீங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபைனலைஸ் பண்ண முடியும். சரியா? என்னங்கிற டேர்மை வச்சு தான் நீங்கள் இதை எல்லாத்தையுமே வந்து ஃபைனலைஸ் பண்ண முடியும். ஓகே, சேம் அதே சீரீஸில் வரணும், தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க. சரியா? ஓகேவா? எஸ், கிளியர். ஓகே, ஸோ நாளைக்கு கிளாஸில் மீட் பண்ணலாம். இங்கே நம்ம சால்வ் பண்ண ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இப்போ இல்லை, நாளைக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். சரியா? நாளைக்கு உங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஷேர் பண்ணிடுவேன். நீங்கள் வந்துட்டு அடிஷ்னலாக இன்னும் இருக்கிற சாப்டர்ஸோட டேர்ம்ஸ் எல்லாமே வந்து பாருங்கள். சரியா? ஓகேவா? ஸோ நாளைக்கு வந்துட்டு வால்யூம் 1 5 மார்க்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாமா, வால்யூம் 2 5 மார்க்ஸ் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாமா, அதை மட்டும் டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். எஸ், 5 மார்க்கு தான் நம்ம நாளைக்கு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வால்யூம் 1 ஆர் வால்யூம் 2 அதை மட்டும் சொல்லிடுங்க. பாய் எவ்ரி ஒன், டேக் கேர், டேக் கேர். வால்யூம் 1. ஸோ நான் மெஜாரிட்டி எதுவோ அதுதான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். மெஜாரிட்டி இப்போவே எனக்கு வால்யூம் 2 தான் வருது. ஓகே, இல்லை சஹனா அப்படிலாம் இல்லை, வால்யூம் 2. ஓகே, ஸோ நாளைக்கு வால்யூம் 2-ஐ ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, எஸ், தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஆல், குட் நைட், டேக் கேர், பாய்.